Karthik, good morning. Good morning. Yeah, good morning. வணக்கம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கார்த்திக் ராஜ் லக்ஷ்மணன் யூடிஐ ஃபண்டுடைய சீனியர் ஃபண்ட் மேனேஜர் நம்மளோட ஷேர் ஹிஸ் நாலேஜ் அண்ட் ஹிஸ் தாட்ஸ் அபவுட் த ஓவரால் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க he has agreed. இவர் வந்து யூடிஐ மாஸ்டர் ஷேருங்கிற ஃபண்டையும் கார்த்திக் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் ஷேர் ஃபண்ட் வந்து இட்ஸ் பியூர் லார்ஜ் கேப் ஃபண்டு அண்ட் அங்கே வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல ஏவிஎம் இருக்கு, அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். பிளஸ் யூடிஐல எம்என்சி ஃபண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லியர் ஹி வாஸ் வித் பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்டு. அப்போ வந்து நம்மளோட கொரோனா சமயத்திலையும் வி டிட் அ யூடியூப் இன்டர்வியூ அலாங் வித் கார்த்திக். ஸோ அதற்கு முன்னால வந்து ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஹி ஹஸ் ஒர்க் அண்ட் அதர் பேங்க்ஸ்லையும் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்லையும் ஹி ஹஸ் ஒர்க். He is basically a chartered accountant and a chartered financial analyst, CA cum CFA, plus undergraduate degree in commerce, and overall ஒரு 17 வருஷத்துக்கு மேல தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. வெல்கம் கார்த்திக். வணக்கம். ஆனா சண்டே எங்களுக்காக டைம் ஒதுக்கி, நம்ம நேயர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஜென்ரலா வந்து லைக் வி கேன் கோ வித் திஸ் ஃபார்மட். யூஸ்வலி வி கோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மட். அதுக்கு பதிலாக ப்ராபப்ளி ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபார்மட்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராபப்ளி இப்போ மெயின் கன்சர்ன் வந்து மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து சிலிகான் வேலி பேங்க் அப்படின்னு கொலாப்ஸ் ஆச்சு, சிக்னேச்சர் பேங்க் சப்ஸ்கியூண்டா கொலாப்ஸ் ஆச்சு, அப்புறம் சில்வர் கேட் பேங்க் வந்து நாங்கள் மூடுறோம்னு சொன்னாங்க. இது எல்லாம் தே ஆர் ரிலேட்டட் டு சம் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுங்களேன், இன்டர்நெட் இண்டஸ்ட்ரீஸ், விசி ஃபண்டிங், கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரீஸ், அதையெல்லாம் ரிலேட்டட் டு தட் அந்த பேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கியூவன்ட் டு தட் நிறைய ரீஜனல் பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் திஸ் வாஸ் ஹேப்பனிங் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் யூரோப், கிரெடிட் சுவிஸ் பேங்க் கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு வந்து சப்ஸ்கியூவன்ட்லி யூபிஎஸ் பேங்க் ஹேஸ் பாட் ஓவர் அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் இது வந்து மக்களை வந்து ஒரு 2008 கிரைசிஸ் மாதிரி போயிடுமோ, ஒரு பெரிய கிரைசிஸ் ஆயிடுமோ, இந்தியாவிலையும் பேங்க்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பயம். ஸோ ஐ வுட் லைக் யூ டு கவர் தட் இன் டீடைல் as much as possible. பிளஸ் இதனுடைய இம்பாக்ட் ஆன் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்துல இதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுல இருக்கும், பாதிப்பு எந்த அளவுல இருக்கும், நம்மளுடைய பொருளாதாரம் இதனால லாபம் அடையுமா நஷ்டம் அடையுமா, அது அல்லது ஹவு லாங் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு சேர்ந்து மக்களுக்கு வந்து எப்பவுமே மார்க்கெட் மேல ஏற ஏற சந்தோஷப்படுவாங்க, இறங்க 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 வந்து ஐயோ ஓவர் வேல்யூடா இருக்குது, லார்ஜ் கேப் ஓவர் வேல்யூட், ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்றாங்க, இது மாதிரி ஐட்டங்களும் இருக்குது. அண்ட் plus whatever fund you are managing, UTI Master Share, it is a very flagship, one of the flagship funds for UTI mutual fund. And adha patti how you manage, how you are coping up with this scenario. உங்களுடைய fund ஏனா probably the single fund ஒரு 10,000 கோடிக்கு மேல இருக்கு, plus MNC fund நீங்க ஒரு 2,000 கோடிக்கு மேல மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மொத்தம் 12,000 கோடி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபைனலி வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி, மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து பர்டிகுலர்லி நியூ இன்வெஸ்டர்ஸ் அவங்க எப்படி இதை பார்க்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சம் கைட்லைன்ஸையும் கொடுங்க. அது உங்க ப்ரெசன்டேஷன் அப்ராக்சிமேட்லி ஒரு 30-35 மினிட்ஸ் போகும். டு தட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து we will take up questions. Definitely. Yeah. Go ahead please. சரி. ஸ்கிரீன் தெரியுதா? சரி, இது நீங்க ஃபுல் ஸ்கிரீனா கூட போட்டுக்கலாம். ஓகே சார். யா, சோ ஐ ஸ்டார்ட். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன டாபிக்ஸ் ஐ ட்ரை அண்ட் கவர் as much as possible. எதையும் விட்டுட்டேன்னா டெஃபினெட்லி அத சப்சிக்வெண்டா Q&A ல வில் கவர் இட். ஃபர்ஸ்ட் ரீசன்ட் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ், நீங்க சொன்ன இஷ்யூஸ் வந்து இப்ப வெரி பர்டினன்ட். அதுல ஒரு 2-3 வாரத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. அதனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட்ங்கிறது வந்து கொஸ்டின் எல்லா இன்வெஸ்டர் மைண்ட்லயுமே. அதுல இப்ப ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் பார்த்தோம்னா, இந்த ரீஜனல் பேங்க்ஸுக்கு சம் ஆஃப் தெம் ஹேட் தேர் ஓன் வல்னரபிலிட்டிஸ், அவங்களோட ஓன் பாலிசிஸ், ரிஸ்க் மெஷர்ஸ், அதனால கூட பாதிக்கப்பட்டிருக்கு.
பட் வாட் அக்ரவேட்டட், எதனால அது இப்படி இந்த டைம் ஆச்சு அப்படின்னோம்னா, லாஸ்ட் 1 இயர்ல ஃபெட் ஃபண்ட் ரேட்ஸ் வந்து 0ல இருந்தது ஆல்மோஸ்ட் 5%க்கு மூவ் ஆயிருச்சு, எக்ஸாக்ட்லி இன் பீரியட் ஆஃப் 12 months ஆர் அபவுட் அ இயர். அந்த இதுல லிக்விடிட்டியும் டைட் பண்ண ஃபெட் ஸ்டார்டட் டு அப்சார்ப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி, சிஸ்டம்ல இருந்த எக்ஸஸ் லிக்விடிட்டியும் அவங்க வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இது இந்த 2 நாளையும் இப்ப வந்து பாண்ட்ஸ் இல்ல கடன் பத்திரம்ங்கிறதுல வந்து we've seen earlier 0% இருந்த டைம்ல இருந்து இப்ப 5% மூவ் ஆனதுனால பாண்ட்ஸோட வேல்யூ கீழே வந்துருச்சு. அந்த டைம்ல பேங்க்ஸோட அந்த பாண்ட் போர்ட்ஃபோலியோ டெஃபினெட்லி ஹிட் இருந்திருக்கு. பட் ஈச் இண்டிவிஜுவல் பேங்க் நீங்க சொன்ன மாதிரி வேற வேற ரீசன் இருந்திருக்கு. அவங்க டெபாசிட்டர் கான்சென்ட்ரேட்டட் டெபாசிட்டட், இல்ல தேவர் கேட்டரிங் டு ஒன் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அதனால ஆயிருக்கு. குட் பார்ட் இஸ் வந்து இப்ப நம்ம 2008 கிரைசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ வந்து அசெட் குவாலிட்டி என்பிஏ இஷ்யூஸ் இருந்தது. இப்போ வந்து என்பிஏ இஷ்யூ கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அசெட் லைபிலிட்டி இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அண்ட் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் த கவர்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் வெரி குவிக் டு ஆக்ட். அவங்க வந்து மேபி ஃப்ரம் த பாஸ்ட் லேர்னிங்ஸ் அவங்க நிறைய டைம் கேப் விடல. ஆல் ஆஃப் தீஸ் இன்சிடென்சஸ் தே ஹவ் ஆக்டட் வெரி ஃபாஸ்ட். டெபாசிட்டருக்குலாம் சொல்லிட்டாங்கன்னு அவங்க வந்து உங்க டெபாசிட்டை வந்து மோசம் போகாம வி வில் என்ஷூர் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம்னு. ஸோ அந்த விதத்துல இந்த சென்ட்ரல் பேங்க்கும் கவர்மெண்ட்டும் வந்து ஆர் வெல் அலர்ட் அண்ட் குவிக் டு ஆக்ட். அந்த விதத்துல மேபி வி ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் சைக்கிள். ஆனா இதெல்லாம் ஓவரால் குளோபல் எக்கனாமிக் சைக்கிள் பத்தி பேசுறோம், அதனால எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் பேன் அவுட் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி காஷியஸ். நெக்ஸ்ட் 6 months 1 year இஸ் அ வல்னரபிள் பீரியட். ஏன்னா குளோபலி ஃப்ரம் எக்ஸஸ் லிக்விடிட்டி ரெஜிம் நம்ம வந்து சடன்லி லிக்விடிட்டியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப மேல போயிடுச்சு. ஐ மீன் அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து இவ்வளவு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கூட்டினது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அந்த விதத்துல அதோட ரிப்பர்கஷன்ஸ் என்ன, சிஸ்டம்ல என்ன, பேங்கிங் சிஸ்டம்ல ஓவரால் எக்கனாமில என்ன இம்பாக்ட்ங்கிறது வந்து நெக்ஸ்ட் 6 months to 1 yearல வி ஹாவ் டு பி காஷியஸ் ஃப்ரம் அ குளோபல் எக்கனாமி பெர்ஸ்பெக்டிவ். நம்ம இப்ப வந்து இதோட இம்பாக்ட் இந்தியால என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த few banks which are impacted அவங்களோட இந்தியா எக்ஸ்போஷர் ரொம்ப இருக்கான்னு பார்த்தா it is not meaningful. So to that extent not so much of an impact அந்த பேங்க்ஸ்னால, பர்டிகுலர் பேங்க்ஸ்னால. இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்லயும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமான்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா இங்கேயும் பார்த்தோம்னா அசெட் குவாலிட்டி வைஸ் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட் குவாலிட்டி தே ஹேவ் ஹேட் இன் த லாஸ்ட் 15 years. அதனால என்பிஏ ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி கார்பரேட்டா இருக்கட்டும், ரீட்டைலா இருக்கட்டும், அதை கடந்து வந்துட்டாங்க. அந்த ப்ராப்ளம் இல்ல. லிக்விடிட்டி பொசிஷனும் எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. த ரிஸ்க் பாலிசிஸ் ஆர் வெல் இன் பிளேஸ். எல்லாரும் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆல் பேங்க்ஸ் ஹேவ் மெயின்டைன் வெல். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ த ரெகுலேட்டர் எனிவேஸ் மானிட்டர்ஸ். அந்த விதத்துல பெரிய பிரச்சனை இல்லை. அதுவும் டெபாசிட்டர்ஸ் இங்க பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி சிக்னிபிகண்ட் பேங்க்கு டெபாசிட்டர்ஸ் ஆர் வெரி வெல் டைவர்சிஃபைட் அண்ட் கிரானுலர். அதனால அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் டெபாசிட்டர் பேஸ் இல்லாதனால அந்த ரிஸ்க்கும் வராது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில இப்போ ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்க காசை வெளில எடுத்துட்டாங்க, அதனால இஷ்யூ வந்துருச்சுங்கிற மாதிரி சிச்சுவேஷனும் இந்தியன் பேங்க்ஸுக்கு வராது. ஸோ அந்த விதத்துல இந்தியன் பேங்க்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வி ஆர் இன் அ பெட்டர் ஷேப். நவ் குளோபல் எக்கனாமி இஃப் அட் ஆல் இதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா அதனால இந்தியாவுக்கு இம்பாக்ட் இருக்குமானா கட்டாயம் தேர் வில் பி இம்பாக்ட் ஆன் 2-3 counts. ஒன், நம்ம எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் சைட்ல, குட்ஸ் சைட்ல வி குட் ஹேவ் சம் இம்பாக்ட் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா. whether it is IT, whether it is gems and jewelry, textiles and so on, அந்த இதுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் வர சான்ஸ் இருக்கு. அது போக we are a current account deficit nation. கேபிட்டல் ஃப்ளோஸ் நமக்கு எஃப்ஐ ரூட்ல, எஃப்டிஐ ரூட்ல வந்துகிட்டே இருக்கிறது வந்து அதுவுமே ஒருவேளை குளோபல் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ரிஸ்க் கேபிட்டல் குறைஞ்சிரும். அந்த விதத்துல நமக்கு ஃப்ளோஸ்ல இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த விதத்துல we are coupled with the global economy. Having said that, நம்ம ஓன் கம்பேரிசன் பார்த்தோம்னா 2013ல யூஎஸ் வந்து ஃபெட் டேப்பரிங் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணையில நம்ம கரன்சி வந்து ரொம்ப ஷார்ப்பா டெப்ரிஷியேட் ஆச்சு. 60ல இருந்து ஆல்மோஸ்ட் 70 வரைக்கும் போச்சு ரூபி வெர்சஸ் டாலர். அந்த மாதிரி ஒரு ஷார்ப் டெப்ரிசியேஷன் இருந்தது காரணம் அந்த டைம்ல உள்ள மேக்ரோ சிச்சுவேஷன்.
இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் ஆல்சோ குவைட் அண்டர் கண்ட்ரோல். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா 10 மாசத்துக்கு மேல கவர் இருக்கு நம்மள்ட்ட. பிசிக்கல் டெபிசிட்டுமே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணல இந்த பட்ஜெட்ல இன்னும் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 6.4 லெவல் டு 5.9. அதுவும் இன்னும் லாங் டேர்ம் இன்னும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல இன்னும் கீழே குறைக்கிற ஒரு டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ரஷ்யா யுக்ரைன் சிச்சுவேஷன் February 22ல ஆரம்பிச்சதுனால crude prices started to move up sharply and we are a large net importer of crude, and to that extent நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் வைடன் ஆச்சு, இம்பாக்ட் ஆச்சு. ஆனா லக்கிலி இப்ப பார்த்தோம்னா இப்ப லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல தட் இஸ் கரெக்டட் and it has come to quite comfortable levels. அந்த விதத்துல even crude ஓட bill impact on current account deficit is also reduced. So overall situation wise we are in a much better shape. 2013க்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணல, 10 வருஷம் முன்னாலேக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணல, India seems in a far better position overall. இன்ஃபிளேஷனையுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈவன் அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கு கம்பேரிசன்ல we are in a better shape. நமக்கு வந்து 6% இன்ஃபிளேஷன் வந்து இட்ஸ் நாட் சம்திங் அவுட் ஆஃப் த வேக். நம்ம ஏற்கனவே பாஸ்ட்ல பார்த்த ஒரு நம்பர் தான். அது வந்து அவ்வளவு ஒரு ரொம்ப நார்மல் ரேஞ்சோட வெளியில போகல. கம்பேர்ட் டு அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ் அவங்க வந்து ரொம்ப லோ இன்ஃபிளேஷன் பார்த்தவங்க, அவங்களுக்கு 6 to 10% இன்ஃபிளேஷன் நம்பர் வந்து ரொம்ப ஹையா தெரியுது. ஆனா நமக்கு வந்து we've seen that kind of inflation. அண்ட் அதுவுமே இப்ப வந்து கமோடிட்டி பிரைசஸ் கீழே விழுக நெக்ஸ்ட் 6 months 1 yearல that should be in a comfortable position within the range that RBI is comfortable with. இன்னொரு இது லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா இந்தியா இஸ் ஆல்ரெடி த 5th largest economy வேர்ல்ட்ல. And it is one of the fastest growing. Growth wise also it is the fastest growing. Demographics la pathona, the young population, we have the youngest population amongst all these large economies, and next, that is likely to be the case. Adutha 10 வருஷத்துலயே நம்ம will be called a young nation. அதனால எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஒரு கோடி பேர் ஜாப் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஜாப் கிடைக்க that will further boost the growth opportunity for the country. அந்த லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டோரி இந்தியா ஹை growth amongst large economiesங்கிறது அந்த ஸ்டோரி ஸ்டில் ரிமைன்ஸ் இன்டாக்ட். இந்த ஷார்ட் டேர்ம் நெக்ஸ்ட் 6 months 1 year there can be impact because of global issues, but overall we are in much better shape. Even if there is a growth slowdown, நம்ம வந்து அதை விட்டு வெளில வரையில will be much better off. Some of our export businesses also get an impetus. அதாவது இப்ப யூஎஸ்ல யூரோப்ல they want to go for cost cutting, they could outsource more, அந்த விதத்துல IT could benefit and so on. So and even if at all there are global issues and there is a slowdown, அதுல இருந்து வெளில வரையில India could be in a much better situation. Briefly on Indian economy per se, நான் சொன்ன மாதிரி US வந்து லாஸ்ட் 1 yearல 0ல இருந்து ஆல்மோஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிடுச்சு. இந்த பேங்கிங் இஷ்யூனால இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேபி there is only one more interest rate hike of 25 bips, அதுக்கப்புறம் there could be a pause-னு. யூஎஸ்ல என்ன பார்த்திருக்கோம்னா பாஸ்ட் டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ரெஜிம்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் they take anywhere between ஒரு 5 monthsல இருந்து 15 months ஒரு ஆல்மோஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து அவங்க குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் பாஸ் கேன் பி தேர். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றத நிறுத்திட்டாலும் உடனே கட் பண்ணுவாங்களாங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கையில there seems to be some time gap. Market may build it much earlier, அதனால 10-year the US 10-year might start to fall earlier. But more or less point வந்து we seem to be closer to the end of rate hike. India வந்து we've moved நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 4க்கு இருந்து 6.5% கிட்ட வந்திருக்கு. And we may have one more rate hike or so. That also is more so because நமக்கும் யூஎஸ்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப் வந்து ரொம்ப நேரோ ஆயிடுச்சு. அதனால if it further narrows, அதாவது நம்மளுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள கேப் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா there could be capital outflows. To that extent maybe US no rate hike பண்றாங்கன்னா there are chances maybe we also have one more rate hike. But more or less we also seem to be towards the end of interest rate hike. Inflation பார்த்தோம்னா like I said 6.5 January data, the number globally it's been there anywhere from 4.3 to 10 அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு many of the advanced economiesல. நமக்கு வந்து இந்த 6.5 வந்து ஸ்டில் மேனேஜபிள். அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து
நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா ஆர்பிஐயோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நெக்ஸ்ட் இயர் FY24ல வந்து இது வந்து 5.3% ஆயிடும் ஆல்ரெடி. இப்ப 6.5 இருக்கிறது வந்து ஆல்ரெடி 5.3 ஆயிடும்ங்கிறாங்க. அந்த விதத்துல வில் பி இன் குவைட் கம்ஃபர்டபுள் பொசிஷன் as far as inflation is concerned. நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் as stark as compared to many of the developed economies like US and Europe. மார்க்கெட் பத்தி சொல்லணும்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபைனலி இட் இஸ் ஸ்லேவ் டு earnings, அதுவும் கேஷ் earnings. பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் வந்து we are taking earnings here. இங்க பார்க்கையில 2009ல இருந்து அந்த 21-22 பீரியட் வரைக்கும் earnings growth வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்தது, about 5.5-6% CAGR கிட்ட இருந்தது. That has also started to move up in the last 2-3 years post COVID. And the COVID வந்த பீரியடுக்கு அப்புறம் many of the cyclical sectors, whether it is metals, whether it is some of the auto companies, corporate banks, utilities, அவங்க எல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்ல ஒரு டர்ன் அரவுண்ட் வந்துருச்சு. அந்த விதத்துல பார்க்கையில நம்ம earnings growth வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் குவைட் ஹை. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப டபுள் டிஜிட்ல, ஹை டபுள் டிஜிட்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி குளோபல் growth ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா நம்ம growthம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த விதத்துல நம்ம இப்ப ஒர்க் பண்ற அந்த கன்சென்சஸ் எஸ்டிமேட்டோட ஆக்சுவல் earnings growth குறைச்சிருக்கலாம். ஆனா பாயிண்ட் பீங் கம்பேர்ட் டு லாஸ்ட் டெக்கேட், இந்த டைம் இந்த லாஸ்ட் 2-3 years have been quite good on earnings growth. அந்த விதத்துல earnings growth backed market movement வந்து இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். earnings growth இல்லாம மார்க்கெட் மேல போகுதுன்னா there is always a risk, ஏன்னா வேல்யூவேஷன் மேல போகுது. இந்த டைம் இப்ப லாஸ்ட் 2-3 yearsல வந்து இது வந்து earnings growth led market movement. அந்த விதத்துல that has been quite positive. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட இது பார்க்கையில நம்ம வந்து இப்போ ட்ரெயிலிங் பேசிஸ்ல வி ஆர் லிட்டில் ஹையர் தென் ஆவரேஜ். அந்த எல்லோ லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சார்ட்ல எல்லோ லைனுக்கு கொஞ்சம் மேல இருக்கு 21.62. அது ட்ரெயிலிங் பேசிஸ்ல உள்ள ஆவரேஜ். அதே வந்து ஃபார்வர்ட்ல பார்க்கையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போ 16.1 ஆவரேஜ் லைன்னா நம்ம அதோட ஒரு 10-12% ஹையர் இருக்கும். ஸோ அந்த விதத்துல market வந்து we are taking Nifty 50, the large companies as a parameter, but mid caps are similar and small caps may be little expensive and so on. But large cap pakela it is about 10-15% higher than the long term average. இந்த சார்ட்ல நார்மலி தீஸ் ஆர் சார்ட்ஸ் தட் வி புட் அவுட் எவ்ரி மந்த். நாங்க வந்து வி மானிட்டர் சம் ஆஃப் தீஸ் அண்ட் புட் அவுட் இன் த பப்ளிக் ஃபோரம். இதுல இதை என்ன பாக்குறோம்னா Nifty 50யோட ஈல்டு வெர்சஸ் ஜிசெக் ஈல்டு. இதை வந்து கம்பேர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா எக்விட்டி ஃபேவரபிளா இல்ல ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபேவரபிளான்னு. இந்த லைன் வந்து கீழே இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் இஸ் ஃபேவரபிள். இந்த லைன் வந்து எவ்வளவு மேல இருக்கோ அவ்வளவு எக்விட்டி ஃபேவரபிள். இப்போ நடுவில் 2020 மார்ச்ல பாத்தீங்கன்னா அது வந்து எக்விட்டிக்கு ரொம்ப ஃபேவரபிள் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் மார்க்கெட் வந்து அந்த 40% கரெக்ஷன் பார்த்தோம். அந்த டைம்ல இட் பிகேம் வெரி அட்ராக்டிவ், எக்விட்டி பிகேம் வெரி அட்ராக்டிவ். அதே மாதிரிதான் பின்னாடி 2017-2013 அந்த பீரியட்ல we have seen equity being favorable. அந்த விதத்துல பார்க்கையில இப்ப வந்து பாண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன்கம் லுக்ஸ் மோர் ஃபேவரபிள் கம்பேர்ட் டு எக்விட்டி. காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி போன ஸ்லைட்ல வேல்யூவேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே சமயத்துல வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இந்த லாஸ்ட் 1 இயர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப மேல போயிடுச்சு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஈக்விட்டி Nifty 50யோட ஈல்டுக்கும் உள்ள கேப் நார்மலி -1.1 இருக்கும்னா இப்போ -1.9 இருக்கு. அந்த விதத்துல கேப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு அசெட் அலோகேட்டர் ஆல்ரெடி வந்து நிறைய வெல்த் வச்சிருக்கவங்க ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அட் த மார்ஜின் 5-10 rupees they could shift from equities to fixed incomeங்கிறத நாங்க சொன்னோம். அட்லீஸ்ட் இந்த கரண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் அசெட் அலோகேஷன் பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்னு இந்த ஸ்லைட் வந்து நீங்களும் உங்க வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டைல்ல அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒர்க் ஆகும்னு. வாட் வி ஹவ் டேக்கன் வந்து Nifty 200 குவாலிட்டி இண்டெக்ஸையும் Nifty 500 வேல்யூ இண்டெக்ஸையும். வேல்யூ வந்து வேல்யூங்கிறது சில வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு 2 years 3 years வேல்யூ பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு 2-3 years குவாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்ப பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 2 years பிளஸ்ஸாவே இப்ப வந்து அந்த வேல்யூ ஸ்டைல் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த எல்லோ லைன்ஸ்லாம் வந்து வேல்யூட அவுட் பெர்ஃபார்மன்ஸ், பர்பிள் லைன்ஸ்லாம் வந்து குவாலிட்டியோட அவுட் பெர்ஃபார்மன்ஸ்.
இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே பார்த்தோம்னா அந்த வேல்யூ ஸ்டைல் ஹஸ் ஒர்க் மோர், வைல் அந்த குவாலிட்டி ஸ்டைல் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் இந்த ஸ்டைல் ரொட்டேஷன் ஆகுது, எக்ஸாக்டா இந்த டைம்ல தான் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. பாஸ்ட் சைக்கிள் பார்த்தோம்னா சில டைம் 1 இயர் இருக்கு, சில டைம் 3 இயர்ஸ் இருக்கு. அதனால எக்ஸாக்டா என்ன டைம் ஃப்ரேம்ல ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஆனா த வேல்யூ அண்ட் குவாலிட்டி கீப் இன்டர்சேஞ்சிங். இந்த ஸ்டைல்ஸ் மாறி மாறிட்டு இருந்திருக்கும். அந்த விதத்துல ஒரு இன்வெஸ்டர் அவங்க ஸ்டைல கேட்ச் பண்ணா அதே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது லாங் டேர்முக்கு பெனிஃபிஷியல்ங்கிறது தான் வி வாண்டட் டு கம்யூனிகேட். இன் சம்மரி என்ன எதுன்னா, இப்போ வந்து ஃபெட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 4.75 to 5% ரேட்ல இருக்காங்க. தே மே ஹேவ் ஒன் மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குங்கிறது தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஆஃப் நோ. அந்த விதத்துல we are towards the fag end of interest rate hikes. அதுக்கப்புறம் maybe within some months we could even look at interest rate cut some months or some quarters. growth wise பார்த்தோம்னா சைனா ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி, ரொம்ப ஹை growth உள்ள எக்கனாமி. இந்த வருஷம் அவங்களோட டார்கெட்டுமே ஜஸ்ட் அபவுட் 5% தான் இருக்கு. அந்த விதத்துல ஓவரால் குளோபல் growthக்கும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். யூஎஸ் எனிவேஸ் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு ஃபாஸ்டா க்ரோ பண்ணிட்டு இருக்க எக்கனாமிக்கு ஒரு பிரேக் போட்டு அதை வந்து குறைச்சிட்டாங்க. அந்த விதத்துல யூஎஸோட growth will also be very low. ஸோ ஓவரால் குளோபல் எக்கனாமி வந்து வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் அ ஸ்லோ டவுன். அது ஷாலோவா இருக்கா இல்ல டீப் இதுவா இருக்காங்கிறது வந்து ஸ்டில் வி நீட் டு சி. ஷாலோவா இருந்தா பெட்டர், பட் வீல் ஹாவ் டு ஃபிகர் அவுட் அது எப்படி போகுதுன்னு. ஃப்ரம் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் இந்த கமாடிட்டி பிரைசஸ் வந்து கீழே வந்தது வந்து ஒரு பிக் பெனிஃபிட். நம்ம இப்போ லாஸ்ட் 6-7 monthsல ஈவன் கமாடிட்டி இண்டெக்ஸே பார்த்தோம்னா 20+% கரெக்ஷன் இருக்கு. க்ரூட் பிரைசஸ்மே 100+ இருந்தது, நல்ல கரெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அந்த விதத்துல வந்து we've seen commodity prices being in favor. We are net importers of many of the commodities. அந்த விதத்துல கமாடிட்டி பிரைஸ் கீழே இருக்குது நம்ம இன்ஃபிளேஷனுக்கு நல்லது, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுக்கு நல்லது. இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் சொன்ன மாதிரி இந்தியால மேபி வி குட் ஸ்டில் ஹேவ் ஒன் மோர் ரேட் ஹைக் இஃப் ஃபெட் ஆல்சோ ஹைக்ஸ் ரேட். பட் மோர் ஆர் லெஸ் வி சீம் டு பி டுவர்ட்ஸ் தட் எண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு அப்புறம் உடனே கரெக்ட் ஆகுங்கிறது கிடையாது. நம்ம பார்த்த மாதிரி மேபி தேர் குட் பி சம் கேப் பிஃபோர் வி ஆக்சுவலி சி த கரெக்ஷன். பட்ஜெட் வைஸ் வந்து வி ஆர் லுக்கிங் அட் 5.9 திஸ் இயர், பட் இன்னும் 4.5 நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல டார்கெட் வந்து 4.5 குறைக்கணுங்கிறது. அந்த விதத்துல மேக்ரோ குட் பி ஈவன் பெட்டர். அது 5.9 இந்த வருஷம் இருந்தாலுமே the focus is on growth, on capex. அந்த விதத்துல it is a growth oriented approach, so we'll still have that growth. earnings growth வந்து FY24ல இப்போதைக்கு நல்லா ஒரு ஹை டபுள் டிஜிட் இருக்கிறது வந்து chances are it could come down, but still from a longer term perspective earnings growth outlook seems good. நம்ம வந்து can Indian GDP be at 5-6% growth in real term, nominal வந்து 10+%, and Indian earnings growth be there or thereabouts, அதோட கொஞ்சம் கூட இருக்க சான்ஸ் இருக்கான்னா இருக்கு. அந்த விதத்துல we could be looking at double-digit earnings growth from next longer-term period, next 5 years, 10 years, unless something goes wrong. That seems to be a good assumption to start with. வேல்யூஷன் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. அதனால ஒரு அசெட் அலோகேட்டருக்கு மேபி ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் வந்து எக்விட்டியை கம்ப்ளீட்டா வித்துறணும், இல்லை எக்விட்டியில என்டரே பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா எஸ்ஐபி வந்து எனிவேஸ் கண்டினியூ பண்ணும். எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ற மெனி ஆஃப் தெம் ஆர் கிரியேட்டிங் தேர் வெல்த் லாஸ்ட் 3 years 5 yearsல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 25-30 years they will be working, and every month வந்து ஏர்ன் பண்றதுல கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்கிறவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்னிதான் வரப்போகுது ஒரு நெக்ஸ்ட் 20 years 25 yearsல. அந்த விதத்துல இன்னைக்கு உள்ள வேல்யூவேஷனை வச்சு we don't have to be very fine with that. அதை டைம் பண்ண தேவையில்லை. அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சோட டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்றத டிஸ்கண்டினியூ பண்ணாம பண்ணோம்னா இட் இஸ் பெட்டர். ஏன்னா வேல்யூவேஷன் 10-20% ஆவரேஜுக்கு மேல கீழே இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஃபார் அன் எஸ்ஐபி அப்ரோச் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டர். ஆனா அதே லம்சம் போடையில கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி சின்ஸ் தேர் ஆர் சம் global issues and a possible slowdown and valuation being little higher, அந்த விதத்துல maybe a staggered approach is better from a lump sum perspective.
Coming to Master Share is the fund that I manage. This is a large cap fund. Many of you would know, the old people would know. This is India's oldest fund with more than 36 years of history. 86 la aarambicha fund, more than 36 years of history. Almost majority of the time, always it has been focused on large caps. And style wise, it is growth at reasonable price. ஒரு growth blend, growth-ஓட கொஞ்சம் வேல்யூ இருக்கு, ஆனா with a significant focus on growth. Normally about 45 to 55 watt stocks. Benchmark வந்து BSE 100 TRI index நாங்க அதுல இதுக்கு வச்சிருக்க benchmark. Why large caps னு பார்த்தோம்னா இந்தியால வந்து இப்ப லாஸ்ட் 20-30 இயர்ஸ்ல உள்ள வெல்த் கிரியேஷன்ல இப்ப 100 ரூபாய் வெல்த் கிரியேட் ஆயிருக்கு த்ரூ மார்க்கெட் ஸ்டாக் பிரைஸ் மேல போறதுன்னா அதுல சிக்னிபிகன்ட் ப்ரொபோர்ஷன் 70-75% வெல்த் வந்து லார்ஜ் கேப்ஸ்ல வந்திருக்கு. அந்த விதத்துல ஃப்ரம் எனிஒன்ஸ் equity allocation லார்ஜ் கேப் ஆஸ் அ கேட்டகரி ஒருத்தங்களோட கோரா இருக்குன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா இப்ப இந்தியாலே பார்த்தோம்னா வெதர் இட் இஸ் அ பேங்கிங் செக்டர், ஐடி செக்டரா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், இந்த லீடர்ஸ் ஆர் மோஸ்ட்லி இந்த லார்ஜ் கேப் கேட்டகரி. ஸோ செக்டரோட அந்த லீடர் வந்து லார்ஜ் கேப் பை டெஃபினிஷன். ஏன்னா லார்ஜ் கேப்னா டாப் 100 கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மெனி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து த லீடர்ஸ் ஆர் த லார்ஜ் கேப்ஸ். அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் லார்ஜ் கேப்ஸ் வந்து 20, 30, 50, 100 வருஷம் அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. They have seen cycles, many cyclesல அவங்க பேலன்ஸ் ஷீட் இம்ப்ரூவ் ஆயிருது. போன சைக்கிள்ல நிறைய டெட் வச்சிருந்தாங்க, அதனால ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்த சைக்கிள்ல they try to manage that, and that way overall balance sheet strength அது லார்ஜ் கேப்ஸ்க்கு பார்த்தோம்னா it is quite high compared to a mid cap or small cap category. இன்னொன்னு இந்தியா பார்த்தோம்னா it is many Indias, as one of the FMCG CEOs mentioned, India is many Indias. Different approaches need to be taken in different geographies. Every 100-200 kilometers language change ஆகுது, food change ஆகுது, culture change ஆகுது. ஸோ ஒரு கன்சூமர் கம்பெனி அந்த இடத்துக்குலாம் கேட்டர் பண்ணணும்னா they have to have an approach, understand that local culture and local business, and அதுக்கப்புறம் தான் அவங்களோட சக்சஸ் பார்க்க முடியுது. அந்த விதத்துல they have a advantage compared to someone starting new or someone who doesn't have a national presence. அவங்களுக்கு ரீஜனல் பிரசன்ஸ் தான் இருக்கு. இப்போ ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி ஆல் ஓவர் இந்தியா இருக்கு, ஒரு கம்பெனி வந்து ஒன்லி ஒரு சின்ன ஸ்டேட்ல இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல உள்ள கம்பெனி வந்து இந்த ஆல் ஓவர் இந்தியன் கம்பெனியோட அவ்வளவு ஃபைட் பண்ண முடியறது இல்லை. ஸோ அந்த விதத்துல அந்த ஸ்கேலே ஒரு அட்வான்டேஜ். அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்டேஜ். எவ்ரி கார்னருக்கு இப்போ ஒரு பெயிண்ட் கம்பெனி வந்து எங்க டிமாண்ட் இருக்குன்னு அந்த இடத்துக்கு as soon as possible next 6 hours or 1 டேக்குள்ள வந்து அந்த டிமாண்டை வந்து சர்வீஸ் பண்ண முடியுதுன்னா அது அவங்க வச்சிருக்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்னால. ஸோ சம் ஆஃப் திஸ் த லார்ஜ் கம்பெனிஸால பண்ண முடியுது, which the mid and small competitors might find it difficult. அதான் லார்ஜ் கேப்ஸோட ஒரு அட்வான்டேஜ். பிசைட்ஸ் தட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 10 ஐட்டம் பண்றதுக்கு பதிலாக 100 ஐட்டம் பண்றோம்னா அந்த காஸ்ட் வந்து இன்னும் குறைஞ்சிருது. பர் ஐட்டம் உள்ள காஸ்ட் வந்து குறைக்க முடியுது. அந்த விதத்திலையும் அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆல்சோ ஹெல்ப் சம் ஆஃப் தீஸ் லார்ஜ் கேப்ஸ். இப்போ மாஸ்டர் ஷேருக்கு நான் சொன்ன மாதிரி growth at reasonable price approach. அதாவது we look at growth companies. இந்தியால there are lot of growth opportunities. ரீட்டைலா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், கன்சூமர் கம்பெனிஸா இருக்கட்டும், there are lot of growth opportunities. ஆனா அதே சமயத்துல growth வந்து அதோட டோட்டல் லாங் டர்ம் நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்ல அது எவ்வளவு அந்த கம்பெனியால growth பண்ண முடியுமோ அதோட ரொம்ப கூட விலை இருந்ததுன்னா we would avoid that or reduce the exposure. அதனாலதான் growth at reasonable price, not at any price. நல்ல கம்பெனியா இருக்கணும், அதே சமயத்துல வந்து அதோட வேல்யூ ஜஸ்டிஃபைடா இருக்கணும். கரண்ட் பிரைஸ் should justify the value that the company is trading at. So அந்த அப்ரோச் தான். கீ ஃபோக்கஸ் மாஸ்டர் ஷேர்ல என்னன்னு பார்த்தோம்னா காம்படிட்டிவ் பிரான்ச்சைஸ். இப்போ வாரன் பஃபெட் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா மோட்னு சொல்லுவாரு. அந்த மோட் வந்து இட் குட் பி இன் அ பேங்க் வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸா இருக்கலாம். லோவஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸா இருந்தா அதுவே ஒரு அட்வான்டேஜ் ஒரு பேங்க்குக்கு இல்ல ஒரு லெண்டருக்கு. அதே சமயத்துல ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்.
இல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து அவங்களோட ஸ்கேல் வந்து அவங்க வந்து 5 lakh 7 lakh எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க. அந்த இதுல அவங்களால வந்து எம்ப்ளாயிஸை வந்து பெட்டரா மேனேஜ் பண்ணி நல்ல அவுட்புட் கொடுக்க முடியுதுங்கிறதே வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஈச் டிஃப்ரெண்ட் கம்பெனி வுட் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ். அந்த அட்வான்டேஜ் வந்து ஒரே இதுல ஸ்டேட்டஸ்ல நிக்கிறது இல்லை. இட் கேன் பி இன்க்ரீசிங், இல்ல அது குறையவும் சான்ஸ் இருக்கு. அந்த விதத்துல வி கீப் இவாலுவேட்டிங் ஒரு கம்பெனியோட அட்வான்டேஜ் வந்து குறையுதா கூடுதான்னு, அண்ட் வி கீப் த கம்பெனி as long as the competitive advantage is intact. அது ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா we would want to kind of exit those companies. So large cap companies, master share has 80 to 85% large cap exposure. பாக்கி ஒரு 10-15% mid cap small cap exposure. ஆனா அதுலயுமே பார்த்தோம்னா ஃபோக்கஸ் அகெயின் வந்து இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். சில செக்டர்ல வந்து இந்த லீடரே வந்து மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப்பா இருக்கலாம். அந்த விதத்துல அந்த செக்டர்ல நல்ல growth இருக்கு, நம்ம அந்த செக்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த செக்டர்ல வந்து இந்த கம்பெனிஸ் ஃபியூச்சர் லார்ஜ் கேப்ஸ் ஆகும், அந்த மாதிரி கேசஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்போஷரை நாங்க வந்து இந்த மாஸ்டர் ஷேர்ல அந்த 10 to 15% அலோகேஷன்ல வச்சிருக்கோம். ஸோ அபவுட் 80-85% லார்ஜ் கேப்ஸ், அபவுட் 10 to 15% அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் மிக்ஸ் வச்சு ஃபோக்கஸ் ஆன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டெய்லி பேசிஸ்ல சேஞ்ச் ஆகிறது இல்லை. இட் மைட் இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் ஓவர் a longer period of time. ஆனா டெய்லி பேசிஸ்ல அவ்வளவா சேஞ்ச் ஆகுறது இல்ல. அந்த விதத்துல போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் பார்த்தோம்னா இட் டென்ஸ் டு பி லோவர். அடிக்கடி போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது இல்ல. ஈவன் இன் சம் ஆஃப் அவர் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அந்த கம்பெனிஸை வந்து நாங்க வந்து லாஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். லார்ஜ் கேப்ஸ்ல சொல்லவே தேவையில்ல, மெனி ஆஃப் த கம்பெனிஸ் ஹேவ் பீன் தேர் ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஸோ அந்த அப்ரோச், growth approach at reasonable price with focus on competitive advantage, that is master share, the fund that I manage. கடைசியில ஒரு குவிக் பாயிண்ட் ஆன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. மெனி ஆஃப் தம் ரியலைஸ், பட் இட் இஸ் ஸ்டில் குட் டு ரீஇட்டரேட், மார்க்கெட்டோட நேச்சர் என்ன, எப்படி காசு வரும், என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெட்டர். அதனால ஹவ் புட் அவுட் ஃபியூ ஸ்லைட்ஸ் ஆன் தட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து இது வந்து சென்செக்ஸோட ஒரு 40+ இயர்ஸ் ஹிஸ்டரி எடுத்திருக்கோம். லாஸ்ட் 40-42 இயர்ஸ் ஹிஸ்டரி எடுத்திருக்கோம். எடுத்து பார்த்தோம்னா அந்த 1 lakh அமௌண்ட் வந்து இன்னைக்கு 4.8 crores போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு growth நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த பீரியட்ல 42 இயர் பீரியட்ல பார்த்தோம்னா we have seen everything right from பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் 1991ல, ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், அப்புறம் இன்னொரு ஸ்கேம் 99.com பபிள், 2008ல குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பிரெக்சிட் இஷ்யூஸ், நம்ம டிமானிட்டைசேஷன், லேட்டஸ்டா கோவிட். we've seen all events. இந்த 42 இயர்ஸ்ல ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லாத ஒரு 4-5 இயர் பீரியடே நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் எல்லா டைமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பீரியட்ல மார்க்கெட் மேல கீழே போனாலும் இவென்ச்சுவலி ஒரு லாங்கர் டேர்ம்ல 15.11% CAGR கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அர்த்தம் என்னன்னா ஆல்வேஸ் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா எக்கனாமி வந்து there is interaction between the global economy and Indian economy as well on a real-time basis. அதுவும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வித் so much of media proliferation அது வந்து இன்னும் கூடி இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஆல் டைம் மார்க்கெட் வந்து இந்த நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர லாங்கர் டேர்ம் மார்க்கெட்டோட மெயின் டிரைவர் வந்து ஏர்னிங்ஸ் growth, அதுவும் கேஷ் ஏர்னிங்ஸ் growth. அந்த விதத்துல அந்த growth இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேல போகும். நடுவுல கீழே மேல போயிட்டு இருக்கிறது வந்து நேச்சர் ஆஃப் மார்க்கெட். அந்த விதத்துல இதை வந்து புரிஞ்சுக்கிட்டே நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னா நடுவுல வந்து ஒரு டிராப் வருது, ஒரு வீழ்ச்சி வருதுன்னா அதை பார்த்து பயப்படாம we should continue with the savings and the investment in the equity marketங்கிறது தான் சொல்ல முடியும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா அதே அந்த ஹிஸ்டரியை திருப்ப கண்டினியூ பண்றபடி ஒரு 42 இயர் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 500 மந்த்ஸுக்கு மேல உள்ள அப்சர்வேஷன் இருக்கு. அந்த 500 months அப்சர்வேஷன்ல கிட்டத்தட்ட 58% ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட் மேல இருக்குன்னா 42% ஆஃப் த டைம் மார்க்கெட் கீழே இருந்திருக்கு. ஸோ மந்த்லி ரிட்டர்ன்ஸை பார்த்தோம்னா 58% மேல இருக்கு, 42% வந்து அது கீழே இருந்திருக்கு. அந்த விதத்துல இந்த 15.2% CAGR வரணும்னா அதுக்கு வந்து
மார்க்கெட் வந்து 58% மேல இருந்தாவே போதும். அதாவது எவ்ரி மந்த் வந்து மேல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் மோர் தென் பாதி இருக்கையிலே இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது. பக்கத்துல உள்ளது பார்த்தோம்னா குவார்டர்லிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி டேட்டா தான். ஒரு 103 குவார்டர்ஸ் பாசிட்டிவ் இருக்கு, 68 ஆட் குவார்டர்ஸ் நெகட்டிவ் இருக்கு. ஆனா டோட்டல் பார்க்கையில 15.2% ரிட்டர்ன்ஸ் வருது. அதான் எல்லா மாசமும் மேல போகணும் இல்ல, எல்லா குவார்டரும் மேல போகணும் இல்ல, எல்லா இயருமே மேல போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு 5 to 10 இயர் ஆர் ஈவன் பியாண்ட் அசெட் கிளாஸ். அந்த விதத்துல ஒரு வருஷம் 2 வருஷம் கீழே இருக்கிறது வந்து குவைட் நார்மல். ஆனா லாங்கர் டேர்ம்ல வி கெட் த ரிட்டர்ன்ஸ் விச் இஸ் த மார்க்கெட் ஏர்னிங்ஸ். இந்த சார்ட்ல என்ன சொல்ல விரும்புறோம்னா, இப்ப நீங்க வந்து இது வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கிறதுல மார்க்கெட் பீக்ல இருந்து அடுத்து ஒரு 5 இயர்ஸ் மெஷர் பண்ணிடுறோம். அதே மாதிரி மார்க்கெட்டோட பாட்டம்ல இருந்து அடுத்து 3 இயர்ஸ் மெஷர் பண்ணோம்னா எல்லாம் ராங் மெசேஜ் வருங்கிறதுக்காக நாங்க வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ், இன்னைக்கு உள்ள டேட்டா எடுத்து இங்க இருந்து அடுத்த 1 இயர்ல, அடுத்த 3 இயர்ல, அடுத்த 5 இயர்ங்கிற ஒரு ரோலிங் ரிட்டர்ன் டேட்டாவை பார்க்கையில நம்ம என்ன பாக்குறோம்னா 1 இயர்ல வந்து சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 28% டைம்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே வந்து 3 இயர் ஆகையில 12% டைம்ஸ் தான் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 5 இயர்ல அது 8 ஆயிருக்கு. 10 இயர்ல ஆல்மோஸ்ட் 1% இருக்கு. 15, 20, 25 பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கு. சோ அர்த்தம் என்னன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு சென்செக்ஸ் இல்ல மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் லாங்கர் டேர்ம் போக போக அந்த சான்சஸ் வந்து குறைஞ்சது. சோ அந்த விதத்துல பார்க்கையிலுமே அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர் இது ஹொரைசன், இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் வைக்கையில நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்ற ப்ராபபிலிட்டி குறைஞ்சிருது. டிஸ்க்ளைமர் அகைன், இது வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி. சோ அந்த வச்சு நம்ம வந்து என்ன எக்ஸாக்டா இதே பாஸ்ட் ஹிஸ்டரி தான் அடுத்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல it gives us some data points as to what is the time horizon that we should look at from equity as an asset class. அந்த விதத்துல பார்க்கையில அட்லீஸ்ட் 5 to 10 இயர் ஹொரைசன் எக்விட்டியில வைக்கிறது பெட்டருங்கிறது வந்து ஒரு தெரிய வருது. இதே கீழே வந்து லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் கிரேட்டர் தேன் 8% வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கமோட ரிட்டர்ன் அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா எத்தனை சதவீதம் வந்து அது வந்து கிரேட்டர் தேன் ஃபிக்ஸ்ட் இன்கம் கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா ரிசல்ட் இஸ் அகெயின் சேம். 1 இயர்ல வந்து அது 60% இருக்கு. அதே வந்து 10 இயர்ல 81 ஆகுது. அதே வந்து 15-20 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 100% சான்சஸ் இட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் 8%. அடுத்த எஸ்ஐபி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஆனா பவர் ஆஃப் எஸ்ஐபி ஒரு 1000 ரூபாய் 81ல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம், எவ்ரி மந்த் ஆரம்பிச்சிருந்தோம்னா அதோட இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறது பார்த்தோம்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் வந்து 5.26 lakhs இருந்தாலும் அதோட ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 3.46 crores இருக்கும். அதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அந்த டிசிப்ளினையும் மெயின்டைன் பண்ணோம்னா தட் இஸ் த கைண்ட் ஆஃப் வெல்த் வி ஆர் ஏபிள் டு கிரியேட். அந்த விதத்துல அந்த எஸ்ஐபி டிசிப்ளினை விட்டுறாம வி ஷுட் ஃபாலோ. நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் இருக்க வரைக்கும் நம்ம வந்து அந்த எஸ்ஐபி எவ்வளவு நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு, எவ்வளவு நமக்கு வந்து சேவிங்ஸ் இருக்குங்கிறத வச்சு பினான்சியல் அட்வைசர்ஸோட பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங்கர் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் இருக்குங்கிறது. இன்னொரு பாயிண்ட் இதுவும் நீங்க சொல்றதுதான், ஜஸ்ட் ட்ரைங் டு ரிப்பீட் தட் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல we have assumed 12% compounded, but that is not a guarantee. Just for an example, 12% compounded monthly SIP வந்து 10,000 இருந்ததுன்னா 30 இயர்ஸ்ல எவ்வளவு கார்பஸ் இருக்கும்னு பாக்குறோம். அது இன்னைக்கு ஆரம்பிச்சா 3.08 crores இருக்கும். அதே ஜஸ்ட் 3 இயர்ஸ் லேட்டர் ஆரம்பிச்சோம்னா 2 தான் இருக்கும், 2.16 தான் இருக்கு. 5 இயர்ஸ்னா அது இன்னும் குறைஞ்சிருது. சோ அந்த விதத்துல எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிற முடியுதோ அவ்வளவு பெட்டருங்கிறது தான். வி ஜஸ்ட் வாண்டட் டு டிரைவ் ஹோம் தட் பாயிண்ட். இது ஃபைனலி வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எவ்வளவுதான் நம்ம மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருந்தோம்னாலும் நமக்கு வந்து அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டோட டெய்லி பிரைஸ் கிடைக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஆல்வேஸ் பிஹேவ் பண்றது வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப வந்து அந்த கோவிட் பீரியட்ல மார்ச் 20 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைம்ல மார்க்கெட் 30-40% கீழே விழுகையில நிறைய பேர் வந்து அடடா, எஸ்பெஷலி நியூ இன்வெஸ்டர்ஸ், அடா இவ்வளவு கீழே விழுந்துடுச்சு, நம்ம வந்து இனி அட்லீஸ்ட் கேபிட்டல் பாக்கி இருக்க கேபிட்டலையாவது சேவ் பண்ணிடுவோம், இந்த இடத்துல நம்ம எடுத்துருவோம், ஏன்னா மார்க்கெட் இன்னும் கீழே விழுகும்னு நினைச்சு அந்த டைம்ல யாரும் எடுத்திருந்தாங்கன்னா அடுத்த 6 month 1 monthல வந்து அந்த அப்சைடை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க.
அதே சமயத்துல மார்க்கெட் ஒரே இதுல மேல போயிட்டு இருக்கையில அவங்க வந்து அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 months 1 yearல அந்த கரெக்ஷன் வந்துருது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் ஆயிருது. அதனால இப்போ வந்து நான் மார்க்கெட்டே வந்து 15% ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 40 yearsல கொடுத்துருக்கேன்னா அந்த பீரியட்ல நானும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு அப்படி ரிட்டர்ன் வரலன்னு ஒரு இன்வெஸ்டர் பார்த்தாங்கன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட பிஹேவியர் தான். தப்பான டைம்ல வந்து பேனிக் பண்ணி அந்த காசை வந்து ராங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி இல்ல ராங் டைம்ல வித்ட்ரா பண்றதுனாலதான் இந்த கேப் வருது. அந்த விதத்துல நம்ம வந்து அந்த பிஹேவியரை வந்து வி ஹாவ் டு மெயின்டைன் ப்ராப்பர்லி. அதாவது மார்க்கெட் மேல கீழே போறது வந்து நேச்சர் ஆஃப் மார்க்கெட். அதை பார்த்து பயப்படாம ஆமா நான் வந்து 5 year நான் 10 year 20 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பெனிஃபிட்கா இல்ல என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதை வந்து இன்னைக்கு உள்ள மார்க்கெட் வாலட்டிலிட்டினால பயந்து நான் எடுத்துட வேண்டாம்னு நினைச்சு கிளியரா அதை லாங் டேர்முக்கு வைக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வருது, ஃபுல் ரிட்டர்ன் வருது. அதே வந்து மார்க்கெட்டோட டெய்லி பிரைசஸை பார்த்து மேல கீழே பார்த்து அதை ரியாக்ட் பண்றவங்களுக்கு அது மிஸ் ஆயிருது. அதனாலதான் இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் வந்து ஆஃபன் மார்க்கெட் ரிட்டர்னோட குறைச்சிருக்கு. ஸோ இன்வெஸ்டரோட பிஹேவியர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பீட்டர் லிஞ்ச் கூட சொல்லியிருக்காரு, ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இந்த பாடி வந்து கட்டன். அதாவது நமக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி வேணும், மார்க்கெட்டோட வொலட்டிலிட்டியை வந்து பேர் பண்ணிக்கக்கூடிய தைரியம் வேணும். அந்த விதத்துல வி நீட் டு ஹேவ் தட் டிசிப்ளின் அண்ட் பி இன்வெஸ்டட் டிஸ்பைட் த வொலட்டிலிட்டி. மார்க்கெட்டோட நேச்சர் வொலட்டைல். அது வொலட்டைலா இல்லாம ஒரே மேல போய்கிட்டே இருக்கும்னா அது வந்து ஆல்மோஸ்ட் பிக்ஸ்ட் டெபாசிட் ப்ராடக்ட் மாதிரி ஆயிருது, ரைட்? அங்க வந்து நமக்கு வந்து 1 yearல ஒரு ரிட்டர்ன் 2 yearsல ஒரு ரிட்டர்ன் எக்ஸாக்டா தெரியும். ஸோ அந்த விதத்துல அது ஆல்மோஸ்ட் ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் ப்ராடக்ட் மாதிரி ஆயிருது. அதோட பெட்டர் ரிட்டர்ன் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த விதத்துல அதை வந்து ஒழுங்கா டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ணையில அந்த ரிஸ்க் வந்து இட் பிளேஸ் அவுட் வெல். வி கெட் தோஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஃபார் த ரிஸ்க். Finally, summarize on the market volatility part, வந்து just to summarize, volatility கட்டாயம் இருக்கும். You can never wish that away. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த global events, global banks ஓட issues டிஸ்கஸ் பண்றோம். நாளைக்கு there can be something else which will come up. அடுத்த வருஷம் வேற something different. But always ஏதாவது ஈவெண்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்த ஹிஸ்டரியிலே every time there is always something, some topic which comes up. அதனால வந்து நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்டிங்கை வந்து ரொம்ப ஆல்டர் பண்ண தேவையில்லை. அதாவது அசெட் அலோகேட்டர்ஸ் வந்து they can allocate asset depending on their goals and risk appetite. பட் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து அந்த எஸ்ஐபி ரூட்ல வெல்த் கிரியேட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை பார்த்து. அண்ட் பிஹேவியரை வந்து ஜஸ்ட் மார்க்கெட் பிரைசஸ். இப்போ வந்து இதே வந்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதோட பிரைஸ் மேல கீழே போறதை வச்சு நம்ம அவ்வளவு ரியாக்ட் பண்றது இல்லை. ஏன் நம்ம சைட்ல கோல்டு வாங்குறதே வந்து நம்ம வந்து டெய்லி கோல்டு பிரைஸ் மேல கீழே போறதுனால அதை வந்து வித்துருவோம் வாங்கிருவோங்கிறது அவ்வளவு ரியாக்ட் பண்றது இல்லை. ஆனா மார்க்கெட்ல மட்டும் டெய்லி அதை வந்து பிரைஸ் கிடைக்கிறதுனால அந்த பிரைஸை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மேல போயில நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, கீழே வரையில வந்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடறோம். ஆக்சுவலி ஃபார் எனி அதர் அசெட் கிளாஸ் இல்ல ஈவன் ஒரு கன்சூமபிள் ப்ராடக்டா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் கீழே குறைச்ச பிரைஸ்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குதுன்னா வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். பட் மார்க்கெட்ல வந்து வி ஆர் ரியாக்டிங் டிஃபரெண்ட்லி. அந்த பிஹேவியரை வந்து மாத்திக்கிட்டா இட் பிளேஸ் அவுட் வெல் ஃபார் த இன்வெஸ்டர். ஸோ அதோட ஐ ஸ்டாப் அண்ட் சார் hope I'm on time. எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் yeah, okay. Karthik, you can stop the sharing. Right. And then we will take up questions. Right. Thank you for patiently explaining all right. the things that we wanted to cover generally. Right. So right. now there are questions in the box. Just let me go one by one. Right. Investors, நீங்களும் உங்க questions இருந்துச்சுன்னா just type பண்ணுங்க and probably we will take up questions. Already கொஞ்சம் questions வந்திருக்கு. We will take that up first and then subsequently we will go ahead with the other questions. Please tell about some questions and answer பண்ணிடுறீங்க Karthik. Some questions whichever is relevant to you அதை உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன். Please tell about which debt fund is offering with 35% equity. I think the
debt taxation confusion கேக்குறாங்க. So probably in the fund exact 35% offer பண்ணல right now, it keeps changing. Right. Debt fund எல்லாமே anything debt fund, international fund, gold fund, silver fund, pure debt fund, liquid funds, everything is taxed conservative hybrid இந்த எல்லா கேட்டகரியுமே பட் டெட் டாக்ஸேஷன்ல வந்திருக்கு. April 1ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற முதலீடுக்கு தான். இப்ப ரைட் நவ் வாட் எவர் யூ ஆர் டூயிங், யூ ஹவ் டன் ஆல்ரெடி மார்ச் 31 வரைக்கும் பண்ண போற முதலீடுகளுக்கு இந்த பழைய ஓல்டு டாக்ஸேஷன் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் 20% டாக்ஸ் கட்டினா போதும். அதர் தேன் ஈக்விட்டி மினிமம் 65% ஈக்விட்டி இருக்கணும். அதர் தேன் தட் எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் டெட். ஸோ அதனால அது எல்லாமே டெட் டாக்ஸேஷன்ல தான் வரும். Volume, please. Good morning, sir. Happy to you. Why crisis only in banking sectors now? ஏன் இப்ப பேங்கிங் செக்டார்ல மட்டும் கிரைசிஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட் ரைட் சார், நான் சொன்ன மாதிரி if we take Indian banking first, இந்தியன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த சிஇஓஸ் ஆக்சுவலி மென்ஷன்ட் தட் வி ஆர் ஹேவிங் அ சிண்ட்ரெல்லா மூமெண்ட். அதாவது இருக்கிறதுல பெஸ்ட் டைம் பீரியட் இந்த லாஸ்ட் 15-20 இயர்ஸ் ஃப்ரம் அசெட் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அசெட் குவாலிட்டி வைஸ் ஒரு பெரிய இஷ்யூ இந்தியன் பேங்கிங்ல கிடையாது. On the risk management, anyways, the regulator has put enough measures. அந்த விதத்துல எவ்ரி பேங்க் ஹேஸ் டு ரிப்போர்ட் இட் பீரியாடிக்கலி. அவங்களோட லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்ன, அவங்களோட கேபிட்டல் என்னன்னு, அந்த விதத்துல ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. கேபிட்டல் இன்ஃபியூஷனும் நிறைய ஆயிருக்கு லாஸ்ட் 5-7 இயர்ஸ்ல. ஸோ எவ்ரி ஒன்ஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் குவைட் குட். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா இந்தியால டுடே த கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆல்சோ குவைட் ஹெல்தி, பேங்கிங் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆல்சோ குவைட் ஹெல்தி. ஸோ அந்த விதத்துல இந்தியன் பேங்க்ஸுக்கு டைரக்டா இம்பாக்ட் கிடையாது. Having said that, last 1 yearல இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போனதுனால இந்தியன் பேங்க்ஸுமே அந்த பாண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறது ப்ரிடாமினன்ட்லி கவர்மெண்ட் பாண்ட் போர்ட்ஃபோலியோ தான். அதுல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போயிருக்கு. ஆனா நத்திங் லைக் வாட் இஸ் ஹேப்பன்ட் இன் த அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ். It would be quite manageable. Even majority portfolio அவங்க இது நோஷனல் லாஸ் தான். அவங்க ஏன்னா they will be holding it to maturity, HTM கேட்டகரியில வச்சிருப்பாங்க. அந்த விதத்துல இது நோஷனல் லாஸே தவிர அது இம்பாக்ட் கிடையாது. ஆனா ஈவன் இஃப் தே ஹேவ் டு ரைட் தட் டவுன் இமிடியட்லி இல்ல அதை விற்கணும்னாலும் அந்த இம்பாக்ட் ஆஸ் ஆஃப் நவ் டசன்ட் சீம் டு பி சோ சிக்னிஃபிகண்ட் தட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அந்த சிஸ்டம் லெவல்ல. ஸோ இந்தியன் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவ்வளவா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் கீ ஓவர்வெயிட்ஸ் ஃப்ரம் மாஸ்டர் ஷேர் இன் லார்ஜ் கேப் ஃபண்ட். Private banks one of our key overweight. Coming to global banks, again last time in the time difference என்னன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் இப்போ 2007-8ல asset quality issues இருந்தது. ஹவுசிங்ல ஒரு பபிள் மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னைக்கு அங்கேயும் இல்லை. இட் ஹஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் அ ஷார்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அண்ட் இண்டிவிஜுவல் ரீஜனல் பேங்க்ஸோட அவங்க ரிஸ்க் பாலிசிஸ், அவங்க கான்சென்ட்ரேட்டட் ஃபியூ தௌசண்ட் டெபாசிட்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மணி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே லாஸ்ட் 1 இயர்ல இந்த டைட் லிக்விடிட்டியில ஃபண்டிங் கிடைக்கல, அதனால அவங்க காசு எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால இஷ்யூஸ் இருக்கு. It could be lot more individual or some of these banks which have such risk, the regional banks which have some risk. இது மற்ற பேங்க்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு பார்த்தா அங்கதானே சொன்னது சென்ட்ரல் பேங்க்ஸா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், they have been very quick to act. அந்த விதத்துல the damage so far has been controlled. Next 6 months to 1 year we have to be watchful. But good part is NPA problem கிடையாது. பட் ஒரு பேங்கோட ரிஸ்க் பாலிசிஸ் என்ன, அவங்க எவ்வளவு நல்லா லிக்விடிட்டி வச்சிருக்காங்க, டெபாசிட்டர் பேஸ் எவ்வளவு டைவர்சிஃபைட், சம் ஆஃப் தட் கம்ஸ் டு த ஃபோர் பிகாஸ் இந்த ஷார்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஹஸ் வாரண்டட் தட். ஓகே ஓகே குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஒய் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் ரிமூவ்ட்னு கேக்குறாங்க. இல்ல இது I don't know. I mean, I'm sure the government has. Good. Now, probably there could be many reasons. We can only guess. இது banking as a sector might have done lobbying with government. Or earlier அவங்க பில்ஸ்ல எல்லாம் ப்ரீவியஸ் பட்ஜெட்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. I think I am talking about 3-4 years ago itself. வெவ்வேறு டாக்ஸேஷன் இருக்குது. we want to bring everything on par, ஸ்ட்ரீம்லைன் பண்ண விரும்புறோம். so that இதுக்கு ஒரு டாக்ஸேஷன், அதுக்கு ஒரு டாக்ஸேஷன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ
So along those lines, insurance industry taxation structure மாத்திருக்காங்க. So இப்போ mutual fund industry taxation structure மாத்திருக்காங்க. So that is as envisioned by the government, and probably there could be some lobbying could have been done. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதிகம் போது இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நடந்திருக்கலாம். We really don't know what went behind, but this has been இது கவர்மெண்டுடைய பாலிசி வந்து எல்லா ஸ்ட்ரக்சரையுமே டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பூரா ரேட்டிஃபை பண்ணி ஒரே ஆன் சேம் போர்டு ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றது. That's what they are trying. That could be one of the reasons. Correct, sir. I mean, probably I would agree with that. I mean, simplification of taxation could be one of the... correct. Next question வந்து what the investors need to do with their international funds in the current scenario. Good question. Now ஒரு separate video போடலாம்னு நினைச்சேன். Right, sure. Yeah. International funds வந்து now coming under debt taxation. So probably my personal opinion is, if you want to have diversification in your portfolio அப்படின்னா நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல கன்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெட்டர் டொமஸ்டிக் ஈக்விட்டிக்கு மாறிக்கிறது பெட்டர். அந்த அலோகேஷன் வந்து எனக்கு டைவர்சிபிகேஷன்லாம் பெருசாக தேவையில்லை, எனக்கு லெஸ் டாக்ஸேஷன் வேணும், டாக்ஸ் எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ப்ராபப்ளி டொமஸ்டிக் ஈக்விட்டி, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி கேப், அது மாதிரி ஃபண்ட்ஸுகளுக்கு அந்த எஸ்ஐபியை இங்கே மாற்றிக்கிறது நல்லது. இது வரைக்கும் நீங்க போட்டிருக்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸுக்கு ஸ்டில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் அவைலபிள். Just leave it 3 years to get the benefit. After that, you can think about it. So that's for the now the international funds is concerned. And then now comes what about FMP? 3-year FMP okay. 31 மார்ச் வரைக்கும் நீங்க FMP எல்லாமே போட்டுக்கலாம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். 31 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 1st இருந்து ஜஸ்ட் நீங்க FMP வந்து பாரதி குருன்னு கேட்டிருக்காரு. ஸோ 31 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 1ல இருந்து நீங்க போடுற டெட் ஃபண்ட்ஸ் வந்து யூ கேன் சூஸ். நான் இந்த டெட் ஃபண்ட்ல போடவா வேண்டாமா, அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய்க்கவா. இன்னும் ஸ்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே டாக்ஸேஷன் இஸ் ஆன் ரிடம்ஷன். ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து நீங்க எவ்ரி இயர் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க வந்து ஆன் ரிடம்ஷன் தான். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் அந்த டாக்ஸ் மணி வில் ஏர்ன் ஃபார் யூ. ஸோ there is a slight edge in debt funds when compared to fixed deposit. So அதனால probably ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்க டாக்ஸ் எஃபிஷியன்சியை பார்த்து நீங்க முதலீடு பண்ணிக்கோங்க. Indirectly, I may think that Karthik, government is encouraging people to invest in equity fund. Possibly, yeah. Indirectly, so that way there is there. And then now comes another question. Your international funds. What is the problem? Gokulam FinServ or all கேட்டிருக்காரு. What is the problem with the UTI Flexi Cap Fund? My investors facing heavy loss and some of them want to quit from this fund despite of my own conviction in this fund. Please clarify. Probably I will take up this question. I can add. I can say actually. So அதுக்கு தான் நான் இப்போ ஒரு சார்ட் நான் காமிச்சது. அந்த ஸ்டைல் ரொட்டேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்லி தட் இஸ் வாட் வி வாண்டட் டு ட்ரை டு எக்ஸ்பிளைன். Flexi Cap வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஹை குவாலிட்டி ஹை growth கம்பெனிஸ். அந்த விதத்துல இதே நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டர்ன் ஓவர். இன்ஃபேக்ட் டர்ன் ஓவர் இஸ் லெஸ் தென் 10%. அவங்க வச்சிருக்க அதே போர்ட்ஃபோலியோ தான் இன்னும் இருக்கு. மெஜாரிட்டி அதே போர்ட்ஃபோலியோ தான். 2021 வரைக்கும் இந்த ஃபண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ டிட் வெரி வெல். ஏன்னா அப்ப வந்து அந்த growth style வாஸ் இன் வோக். அந்த டைம்ல growth style நல்லா பண்ணுச்சு. லாஸ்ட் 2 years வந்து growth style பீன் அவுட் ஆஃப் ஃபிளேவர் ஃப்ரம் அ மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த டைம்ல தட் இஸ் வேர் Flexi Cap இஸ் ஆல்சோ அண்டர் பெர்ஃபார்ம். பட் லாங்கர் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா தேர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டைல் ரொட்டேஷன். இப்போ வந்து லாஸ்ட் 2 years-ஆவே வேல்யூ நல்லா பண்ணிருக்கு. The growth style comes back, or the quality, growth and quality interchangeably use பண்றோம். So quality, it is because what Flexi Cap stands for is high quality, high growth, high ROC companies. அந்த விதத்துல அந்த ஸ்டைல் whenever it comes back, Flexi Cap in the past has done well. Quality of the portfolio எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே போர்ட்ஃபோலியோ தான் 2021 வரைக்கும் டெலிவர் பண்ணது. லாஸ்ட் ஒரு 1.5 years-ல there has been some impact. But we are quite confident longer term this portfolio works well. So that is where we are holding on to our conviction. That's good. If I may add to that, Gokulam FinServ, நீங்க வந்து probably அந்த ஃபண்ட்ல கன்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா எது எப்பப்ப பறக்குதோ அந்த ஓடுற குதிரையில தான் நம்ம பந்தயம் கட்டுவாங்கிறத விட
கொஞ்சம் ஸ்லோவா இருக்க குதிரையில நீங்க பந்தயம் கட்டினீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ a lot. இப்போ வந்து கொஞ்சம் மோர் பெட்டர் பிரைஸ்ல பெட்டர் என்ஏவில வாங்க முடியும். ஸோ அதனால நம்ம கார்த்திக் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கிராஃபும் ஒரு நல்ல கிராஃப் போட்டு காமிச்சாரு சார்ட்டும். ஸோ திஸ் இஸ் எ பேட்டர்ன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இட் வில் கம் பேக். ஸோ தட் இஸ் தட். தென் சுவாமிநாதன் முத்தையா, ஸ்மால் கேப் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இண்டெக்ஸ் லெவல்ல பார்க்கல லாங்கர் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் ஆர் மூவிங் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 இயர் மூவிங் ஆவரேஜ் ரிட்டர்னே பார்க்கல வந்து அது வந்து இட் இஸ் இன்ஃபேக்ட் லிட்டில் லோவர் தேன் லார்ஜ் கேப்ஸ் ஆல்சோ. ஆனா அதுல வொலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வொலட்டிலிட்டியை வந்து நம்ம ரிஸ்க்னு எடுத்தோம்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பேசிஸ்ல அட் தி இண்டெக்ஸ் லெவல் ஸ்மால் கேப் டசன்ட் ஃபேர் as much as a large cap or mid cap. இன்ஃபேக்ட் மிட் கேப் தான் ஃபர்ஸ்ட், லார்ஜ் கேப் அடுத்து, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப். Having said that, small cap is all about trying to identify the good companies. அது வந்து ப்ராபபிலிட்டி லோ. இப்போ வந்து 100 கம்பெனில ஒரு 10 கம்பெனி நல்லா இருக்கும். ஸ்மால் கேப் இண்டெக்ஸே எடுத்துக்கிட்டோம்னா 250 கம்பெனி இருக்குன்னா அதுல ஒரு 25-30 கம்பெனி நல்லா இருக்கும் ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். Active fund managers who are able to identify those good quality small caps, at the longer term they are able to create that alpha benchmark comparison, they are able to create that returns higher than the benchmark. So அந்த விதத்துல small capல you have to be selective. எல்லாமே வந்து நல்லா பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபால் பை த சைட், மோர்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு இருக்க கம்பெனி வந்து நிஃப்டி 500ல ஒரு 250 ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்குன்னா few of them might not be there 2 years 5 years down the line. அந்த விதத்துல மோர்டாலிட்டி ரிஸ்க்குமே இருக்கு ஸ்மால் கேப்ஸ்ல நிறைய. ஸோ இட் இஸ் அ ரிஸ்கி கேட்டகரி. அதுல நல்ல குவாலிட்டி கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி லாங்கர் டேர்ம் வச்சுக்கிட்டோம்னா சம் ஆஃப் தம் கேன் பிகம் மிட் கேப்ஸ் அண்ட் இவென்ச்சுவலி லார்ஜ் கேப்ஸ். நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே பார்த்துருக்கோம் 2-3 ஸ்மால் கேப்ஸ் ஹேவ் மூவ் டு மிட் கேப் அண்ட் மிட் கேப் டு லார்ஜ் கேப். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் இருக்கும். பட் செலெக்ஷன் இஸ் கீ. நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி நல்ல குவாலிட்டி கம்பெனிஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபண்டை ஃபோக்கஸ் பண்ணா தட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். Yeah, sure. Thanks, Karthik. If I may add to that, small capல வந்து actively managed funds வந்து they have done well, wonderfully. It could be UTI small cap or any other fund house. Small cap segment பாத்தீங்கன்னா most of the funds வந்து long termல they have done wonderfully because fund managers have worked hard to identify, as rightly Karthik said. அதனால வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஸ்மால் கேப்ஸ் லாங்கர் டேர்ம்ல நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு எனி அதர் செக்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம்ல வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களுடைய ஹொரைசான் ஒரு 10 இயருக்கு மேல இருக்கு அப்படின்னா யூபிஐ வில் பி எனி ஸ்மால் கேப் ஃபண்ட் வில் பி குட் ஜென்ரலா. And then now comes another question, Bhavani K. In that situation, can I top up my SIP? Which fund can I top up, like small cap, mid cap, large cap, flexi cap? இந்த current situationல எந்த செக்மெண்ட்ல நான் எஸ்ஐபியை டாப் அப் பண்ணலாம்னு கேட்கறாங்க. ரைட். இதுக்கும் அகைன் யூ நோ சார், ஐ மீன் ஈச் இண்டிவிஜுவலுக்கு த ஆன்சர் வில் பி செப்பரேட். அவங்களோட ஹொரைசன் என்ன, அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்னன்னு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்ல வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, வாலட்டிலிட்டி ஜாஸ்தி. லாங்கர் டேர்ம் ஹொரைசன் வச்சிருக்கவங்க, அந்த ரிஸ்க் அப்பிடைட் வச்சிருக்கவங்க கேன் கெட் இன் டு தட் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப்ல இன்னும் கொஞ்சம் குறைச்சு அந்த விதமா ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். Purely from a valuation perspective, at this point large cap வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. மிட் கேப் அதோட கொஞ்சம், லார்ஜ் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயிலிங் பேசிஸ்ல ட்ரெயிலிங் பிரைஸ் புக் பார்க்கல ஸ்மால் கேப்ஸ் லுக் லிட்டில் அன்அட்ராக்டிவ். பட் இதெல்லாம் வந்து we are talking about 5-10%, ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. அதை வச்சு நீங்க வந்து லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி எஸ்ஐபி வந்து அவ்வளவு ஆல்டர் பண்ண முடியாது. இட் ஷுட் பி லாட் மோர் பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டர்ஸ் கோல், அவங்களோட டைம் ஹாரிசன், அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட். சோ அந்த விதத்துல they can take it. கரெக்ட். பவானி, நீங்க வந்து இப்ப இன்கேஸ் உங்களுக்கு ஒரு லாங்கர் ஹொரைசானுக்கு உங்களுக்கு தேவையில்லை, ஒரு 15 வருஷம்லாம் எனக்கு பணம் தேவையில்லைன்னா நீங்க ஸ்மால் கேப்ல டாப் அப் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலி இஃப் ஐ ஹேவ் டு புட் அ டைம் ஃப்ரேம். மிட் கேப்னா ஒரு 10 வருஷம் எனக்கு தேவையில்லைன்னா மிட் கேப்ல பண்ணிக்கோங்க. லார்ஜ் கேப் வந்து ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல எனக்கு தேவைப்படும் அப்படின்னா லார்ஜ் கேப் வைக்கலாம். ப்ராபபிலி இஃப் ஐ கேன் புட் தட். டாக்டர் இளஞ்செழியன் அவர் யூடிஐ ஃபிளெக்ஸி கேப் பத்தி தான் கேட்டிருக்காரு, நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். Then Gokulam Finserv, what is your view on pharma and IT sector in the future? Right. So first IT sector பார்த்தோம்னா we were underweight about a year back. Slowly we've gone overweight in master share. IT sector last 5 yearsல வந்து அவங்க வந்து கேஷ் எல்லாம் வந்து ஒன்னு டிவிடெண்டா இல்ல பைபேக்கா மெஜாரிட்டி ப்ராஃபிட் என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க.
all majority of them are very well run companies, நல்ல high on corporate governance, நல்ல cash flow generation, return ratios quite strong. இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் ஐடி அவுட்சோர்சிங்ல இஸ் கோயிங் அப். அண்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, கிளவுட் மைக்ரேஷன் டீல்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லாங்கர் டேர்முக்கும் நல்லா இருக்கு. அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி இப்ப குளோபல் ஸ்லோ டவுன் வந்துட்டு இருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி எக்கனாமில ஒரு பிரேக்கை போட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இம்பாக்ட் ஷார்ட் டேர்ம்ல ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு இருக்க சான்ஸ் இருக்கே தவிர, லாங்கர் டேர்ம் ஒரு 5 இயர் 10 இயருக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஒன்னு மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணலாம், இன்னொன்னு இந்த அவுட் சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இட் செல்ஃப் இஸ் எனிவேஸ் கோயிங் அப். அண்ட் whenever there is a slowdown and the companies come out of that, அவங்க வந்து காஸ்ட் கட்டிங்க்கு பார்க்கையில அவுட் சோர்சிங் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த விதத்துல லாங்கர் டேர்முக்கு தே ஆர் இன் குட் ஷேப். நியர் டேர்ம் வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கட் மற்ற கம்பெனி மாதிரி அவங்களுக்கும் இம்பாக்ட் இருக்கலாம். குளோபல் ஸ்லோ டவுன்னால யூஎஸ் யூரோப்ல பேங்க்ஸ் இம்பாக்ட் ஆகுறதுனால மெனி ஆஃப் தம் ஆர் கிளைண்ட்ஸ் ஆஃப் தீஸ் ஐடி கம்பெனிஸ். அந்த விதத்துல இருக்கலாமே தவிர லாங்கர் டேர்ம் ஸ்டோரி இஸ் குவைட் இன்டாக்ட். வெரி குட் மேனேஜ்மெண்ட், குட் கேஷ் ஃப்ளோ, குட் growth. அந்த விதத்துல we thought 1 year back valuations வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கோவிட் பீரியட்ல ஐடி செக்டர் வாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங். அந்த விதத்துல வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஸோ we were underweight. ஆனா லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் has been one of the worst performing. அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷனும் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் growth இருக்கையில பிரைசஸ் விழுந்திருக்கு. அந்த டைம்ல டைம் கரெக்ஷனும் ஆயிருக்கு. இப்ப valuations no more look so unattractive. They are almost closer to a longer term average. அந்த விதத்துல we are overweight and positive on IT sector. Near term can be challenging, but for a 5-year horizon it looks still good. Coming to pharma again, there are 2-3 pieces. There is generics or export opportunity. இன்னொன்னு வந்து டொமஸ்டிக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, டொமஸ்டிக்லேயே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மூணாவது வந்து இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெதர் இட் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ், அதெல்லாம் ஒரு ஃபார்மசிஸ், அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த விதத்துல பார்க்கையில லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஜெனரிக்ஸ் பிசினஸ் ஹஸ் பின் இம்பாக்டட். ஒன்னு வந்து யூஎஸ் எஃப்டிஏ, யூஎஸ் பீங் த லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் மெனி ஆஃப் தீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ், யூஎஸ் எஃப்டிஏ வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுத்து அந்த மாதிரி இம்பாக்ட் இருந்திருக்கு. அது போக பிரைசிங் வந்து ரொம்ப கீழே விழுந்துகிட்டே வந்திருக்கு. அவங்க போன வருஷம் வித்த ப்ராடக்டோட பிரைஸ் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 5%, 7% அடுத்த வருஷம் விழுகுது. அப்படி விழுந்துகிட்டே வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து பிரைசிங் ப்ரெஷரும் ஜெனரிக்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்துல சில பாக்கெட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் இல்ல சில சப்செக்மெண்ட்ஸ்ல வந்து எங்க பிரைசிங் பவர் கொஞ்சம் பெட்டரா இருக்கோ அந்த இடத்த வி லைக். அண்ட் டொமஸ்டிக்ல பார்க்கையில இப்ப வந்து குரோனிக் பிசினஸ்ன்னு சொல்றோம். அதாவது டயபெட்டிஸா இருக்கட்டும், இல்ல கார்டியோ டிசீசஸா இருக்கட்டும், இதை வந்து லாங் டேர்முக்கு அவங்க ட்ரீட், அந்த விதத்துல அந்த செக்மெண்ட் வந்து இங்க நல்ல ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு இருக்கு கம்பேர்ட் டு அக்யூட் செக்மெண்ட். ஒரு இன்ஃபெக்ஷன்னால வர்றது, ஃபீவர், மலேரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால வர்ற செக்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைச்சு க்ரோ ஆகுது. குரோனிக் வந்து ஃபாஸ்ட் க்ரோ ஆகுது. ஸோ கம்பெனிஸ் விச் ஆர் ஃபோக்கஸ்ட் லிட்டில் மோர் ஆன் குரோனிக், அந்த ஏரியாஸ்ல வி ஆர் லாட் மோர் பாசிட்டிவ் ஆன். அப்புறம் இந்த ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் இன்க்ரீசிங், ஃபார்மசிஸ், டயக்னோஸ்டிக்ஸ். அகெயின் டயக்னோஸ்டிக்ஸோட வந்து ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் வந்து ஹஸ் பின் குவைட் குட். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் டயக்னோஸ்டிக்ஸ் இஸ் அ ஸ்பேஸ் வி லைக். ஸோ ஓவரால் ஃபார்மால வந்து தேர் ஆர் பாக்கெட்ஸ் விச் வி ஆர் பாசிட்டிவ் ஆன். ஓவரால் பேசிஸ்ல வி ஆர் ஜஸ்ட் அபவுட் slightly overweight, but it's the pockets that are more relevant. எங்க வந்து pricing pressure இல்ல அவ்வளவா, growth பெட்டரா இருக்கு, ரிட்டர்ன் ரேஷியோஸ் பெட்டரா இருக்குன்னு பார்த்து அங்க we have a positive view. Okay, thank you for taking that up. And next now comes Srinivasan Kadirvel. For next 1 decade, your opinion on AMC stocks like UPI, HDFC, etc. will they perform well? Kadirvel, Mr. Srinivasan Kadirvel, we cannot take up individual stock questions. Even Karthik cannot answer, should not answer as per regulation. So probably Karthik, you want to talk about a little bit about asset management industry as an industry, or I leave it to you. If you don't want to take that, na vitrala.
Right. Now, from a sector perspective, asset management growth last 5 years, especially helped by SIPs, equity side la growth has been quite good. Market appreciation நாலே AUM கூட சான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வருதோ அந்த AUM growthம் இருக்கு. புது இன்வெஸ்டர்ஸும் வர்றாங்க. இன்னும் நம்ம பார்த்தோம்னா இன்வெஸ்டர் பேஸ் இந்தியால வந்து equity as a கல்ச்சர் இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகல. இப்பதான் ஸ்லோவா ஆகிட்டு இருக்கு. அந்த விதத்துல லாங்கர் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் growth வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் கம்மிங் இன் த்ரூ SIP ரூட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி இருக்கு. மார்க்கெட் மேல போக போக ஏஎம்மும் அது டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு இருக்கு. அந்த டாப் 10ஓட மார்க்கெட் ஷேர்ஸும் மோரலஸ் இட் ஹஸ் பீன் ஸ்டேபிள். நிறைய எம்சிஸ் வந்தாலும் டாப் 10 மார்க்கெட் ஷேர் தே பீன் மோரலஸ் ஏபிள் டு ரீடைன். மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் மேல கீழே போயிட்டு இருக்குது பர்ஃபார்மன்ஸை பொறுத்து சில வருஷம் மேல கீழே போகலாம். அது இண்டிவிஜுவல் கம்பெனியோட டிஃபரன்சஸ் இருக்கலாம். பட் ஓவரால் companies with strong brand, a strong distribution, நிறைய track record, they've been able to kind of hold on to market share or even in some cases improve market share. So industry growth நல்லா இருக்கு. மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த கம்பெனிஸ்க்கு இல்லை எந்த செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கலாம். அகெயின் ஹை ஆர்ஓசி பிசினஸஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிஸ் வந்து நல்ல ஹை ஆர்ஓசி பிசினஸஸ், நல்ல கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன். ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் பாசிட்டிவ். But at the same time, we should also be aware overall yields are under pressure. So equity like yields have been coming down. AUM size kuda the slab vandu increase aga nama yield vandu the fee that we are able to charge that keeps coming down. So you have to see a play of both of this. The revenue and the yield oda impact irukum. But industry or growth outlook still remains good. So based on that, few companies could be attractive eventually. So they will be generating good cash flows, good returns, good ROCs. But from a stock price perspective, individually we'll have to kind of evaluate that. Sure. Okay. So from an industry perspective, good growth, but they have to be cautious about the price at which they are getting into. It's fine. What do you mean leverage, sir? Leverage na நம்ம கடன் வாங்குறது. அதிக கடன் வாங்கி இருக்கோம்னா அதிகமா லெவரேஜ் ஆயிருக்கு, லெவரேஜ் கம்பெனி லெவரேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். குறைச்ச கடன் அல்லது கடனே இல்லைன்னா ஜீரோ லெவரேஜ்னு சொல்றோம். அதுதான் லெவரேஜ். கடன் அதிகமா வாங்கியிருந்தா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் லோன் எவ்வளவு அந்த பிசினஸ்க்காக வாங்கியிருக்காங்களோ அதுதான் லெவரேஜ்ங்கிறாங்க. லோன் அதிகம் வாங்க வாங்க ஒரு கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ தட் இஸ் த திங். தென் ஷியாம் சுந்தர் ஆர் விச் இஸ் a good Nifty 50 index fund to start off with. Also, if lump sum is an option, where can we invest that? So, good Nifty 50 index fund, every fund house, including UTI, Nifty 50 fund index fund வச்சிருக்காங்க. You can choose any one of those. There are any index fund நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது ரெண்டு. ஒன்னு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, செகண்ட் வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். இண்டெக்ஸை கம்பேர் பண்ணையில எவ்வளவு எரர் இருக்குன்னு. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. Then now coming to another, yes, ஒரு ஆளு, is out the right time to move fast into long-term debt funds or bonds? Right time to move fast into வேகமா இப்போ டெட் ஃபண்ட்ஸ், லாங்-டர்ம் டெட் ஃபண்ட்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெட் ஃபண்ட்ஸ்ல. ரைட். நீங்க சொன்ன மாதிரி 31st வரைக்கும் அந்த டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த 3 year plus லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் போயிருது. பட் பியூர்லி ஃப்ரம் ஈக்விட்டி வெர்சஸ் ஃபிக்ஸ்ட் இன்கம்னு பார்க்கல. அதான் சொல்றோம், லாஸ்ட் ஒரு 1 yearல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேல போயிட்டே இருந்திருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் சைட்லயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் குவைட் மீனிங்ஃபுல். லாஸ்ட் 10 years பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கீழே இருந்தது. அந்த விதத்துல இப்ப நம்ம வந்து திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹேவ் கான் அப். அதே சமயத்துல equity வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுதான் அந்த பாண்ட் டு equity yield கேப் பார்க்கையில நார்மல் -1.1 இருக்குன்னா இன்னைக்கு -1.9 இருக்கு. அந்த விதத்துல கேப் ஜாஸ்தி இருக்கு. அதனால ஒரு அசெட் அலோகேட்டர் திருப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஆல்ரெடி நிறைய அசெட்ஸ் வச்சிருக்கவங்க அட் த மார்ஜின் நான் வந்து ஏர்லியர் ஒரு ரேஷியோல இருக்கேன்னா அந்த ரேஷியோல இருந்து ஒரு 5% 10% மேபி ஈக்விட்டில இருந்து ஃபிக்ஸ்ட் இன்கம்க்கு மூவ் பண்ணலாம்னு நாங்க சொல்றோம். ஃப்ரம் அசெட் அலோகேஷன் ஃப்ரம் அ ஷார்ட்டர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்காக கம்ப்ளீட்டா ஈக்விட்டியை விட்டுட்டு கம்ப்ளீட்டா லாங் இது டெட்டுக்கு போகணும்னு சொல்ல. ஜஸ்ட் ஆல்ரெடி ஹூ ஹாஸ் வெல்த் அண்ட் ஹூ நீட்ஸ் டு கைண்ட் ஆஃப் do that asset allocation, maybe they can increase a little bit exposure to some of this fixed income and probably on the longer end, medium to longer end.
Okay, good. What is your view on yes bank sector in future? Yes bank any particular stock specific we will not be able to answer. Probably banking sector you want to add a few lines, Karthik? So banking sector பார்த்தோம்னா இப்ப என்ன ட்ரெண்ட் லாங்கர் டர்ம் ஆயிருக்குன்னா பிரைவேட் பேங்க்ஸ் ஃப்ரம் சே 30 வருஷம் முன்னால பிரைவேட் பேங்க்ஸ் நியூ பிரைவேட் பேங்க்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் ஜீரோ. அங்க இருந்து ஸ்லோலி வீவ் சீன் மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ். அவங்க வந்து இன்னைக்கு சிக்னிபிகண்ட் மார்க்கெட் ஷேர் வந்தாச்சு. லார்ஜ் பிரைவேட் செக்டர் பேங்க் கெட்டிங் இன்டு டபுள் டிஜிட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ். ஸோ மார்க்கெட் ஷேர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்திருக்கு பப்ளிக் செக்டர்ல இருந்து பிரைவேட் செக்டருக்கு. அந்த மார்க்கெட் ஷேர் ஷிஃப்ட் இட் செல்ஃப் இஸ் அ பாசிட்டிவ். அண்ட் ஓவரால் பேங்கிங் பெனட்ரேஷனும் லாங்கர் டர்ம் கூடிக்கிட்டே போகுது. ஸோ ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அது இன்னும் ஃபர்தரா இன்ச்சப் ஆகும். ஸோ அந்த விதத்திலையும் growth நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி விச் கேன் grow in line or better than the GDP, and அதுல private banks can grow a little faster. So that is the advantage for these new private banks from a longer term perspective. Asset quality wise நான் சொன்ன மாதிரி within private corporate இருக்கட்டும் இல்ல ரீட்டைலா இருக்கட்டும், all of them asset quality is quite good at this point in time. Including public sector banks. Public sector banks லையுமே ப்ராப்ளம்ஸ், asset quality ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. கேபிட்டலுமே கவர்மெண்ட் has infused a lot of capital in the last 5-7 years, so their balance sheet is quite healthy. But structurally பார்க்கையில we believe the private sector banks வந்து கொஞ்சம் ஒரு 5-year 10-year periodல private sector banks can grow faster than most of the public sector banks. So அந்த விதத்துல within bankingல we prefer the private sector banks. But asset quality wise issues illa. In fact, this is one sector இப்ப last 10 years ல பார்த்தோம்னா almost every sector ஓட valuation, price to earnings இருக்கட்டும், price to book இருக்கட்டும் மேல போயிடுச்சு. This is one sector where valuations இன்னும் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆகல. In fact, சில இண்டிவிஜுவல் கேசஸ்ல valuation கீழே விழுந்துருச்சு. So valuation comfortம் இருக்கு, long term growthம் இருக்கு, இன்னைக்கு asset quality issuesம் இல்ல. So அந்த விதத்துல it is good. But having said all of that, banking also goes through cycles. Macro issues vanduchina, banking is the first one which gets impacted. So that's the volatility you are looking at. But longer term, many of these private sector banks have grown well. Nare wealth create pannirukanga for shareholders. So that can still continue is what we believe. Okay, good. Thank you. Then Nandakumar Tingravar on the IT stock price is low right now. For long-term investors to purchase at a higher price can hold for, or what needs to be done. இதை பத்தி நம்ம டீடைலா கார்த்திக் சொல்லியிருக்காப்புல. நீங்க ப்ராப்ளி இதே வீடியோ வந்து யூடியூப்ல லைவ்ல இருக்கிறதுனால ஆஃப்டர் தட் யூ கேன் see the recorded part of it. And then now comes Rajiv Jai Selvam Nagalingam. Sir, please explain for long-term investment as evergreen sectors IT and bank. அதுதான் ரெண்டு செக்டாரையும் பத்தியும் கார்த்திக் பேசியிருக்காப்புல. நீங்க கொஞ்சம் கோ பேக் பண்ணி வீடியோல பாத்தீங்கன்னா you will understand. And Lakshmi Devi, 1 year before I invest monthly 7,000 SIP, now market down, so I reduce my SIP amount 3,000. It is right, sir. பண்ணாதீங்க லக்ஷ்மி தேவி. 7,000 SIP போச்சுன்னா 7,000 அலோவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் இப்போ கார்த்திக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ டோன்ட் டூ தட். எஸ்ஐபியை குறைக்காதீங்க, கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. as long as you don't need for at least minimum 5 years பணம் தேவைப்படாத வரைக்கும் எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுங்க. இந்த டைம் ரைட் நவ் இதுதான் உங்களுக்கு என்ஏவி குறைச்சி கிடைக்கும். யூ கேன் கெட் மோர் யூனிட். Then Ramachandran Narayanan, shall I continue SIP in UTI FlexiCap as it is underperformer in next category? என்னுடைய ஒப்பீனியன்ல yes, you should continue with UTI FlexiCap. We don't get into specific funds or specific recommendation advice. எதுலையுமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லல. பட் ஜென்ரலா growth oriented, நம்ம இதுக்கு முன்னாலேயும் பேசணும். ஸோ FlexiCap is a growth oriented fund. அது இப்போ அண்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா கன்டினியூ பண்ணிட்டு இருங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மோர் யூனிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபார் த சேம் ப்ரைஸ், ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் எஸ்ஐபி. ஒய் த எஃப்டி இன்சூரன்ஸ் 5 lakhs இஸ் லோ இன் இந்தியா. In USA, the FD insurance coverage is $250,000. எதுக்கான்னு சொல்றீங்களா கார்த்திக்? So I think per capita income we have to see. I mean, that's a very big economy compared to India. Per capita income is different, and based on that, the numbers could be different. I think gradually as we move up, maybe these numbers change பண்ணிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. So I mean, it is more dependent on what size of our economy is and what size of economy they are in. Correct. Average salary, per capita income,
இதுக்கு முன்னால 1 லட்சம் ரூபா இருந்துச்சு, அதை 5 மடங்கு உயர்த்தி 5 லட்சமா ஆக்கியிருக்காங்க. Right. So definitely progressively government will take it. Probably they might have come up, government ஒரு டேட்டா எடுத்திருப்பாங்க, ஆவரேஜ் ஃபிக்ஸட் டெபாசிட் என்னவா இருக்கு ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை வச்சும், ஐ மீன் சைஸை வச்சும் they might have decided. One more thing what we have to know is, இப்போ நீங்க இந்த இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தான் டெபாசிட்டரா, நம்ம வி ஆர் பேயிங் சம் 0.25%, 0.2% எக்ஸ்ட்ரா, ஐ மீன் இன்டைரக்ட்லி நம்ம மேலதான் அது சார்ஜ் ஆகுது. ஏன்னா பேங்க் இன்சூரன்ஸ் கவரேஜுக்காக பணம் கட்டணும் இன்சூரன்ஸ் கேரண்டி கார்பரேஷனுக்கு. ஸோ அப்படி பணம் கட்டையில உங்களுடைய டெபாசிட்னுடைய ஈல்டும் கொஞ்சம் குறையும், ஹையர் அமௌண்ட் ஆக ஆக. ஸோ தட் இஸ் ஆல்சோ வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். Probably from finance ministry and the finance minister, probably we hope that they will increase going forward. Representation நிறைய போயிருக்கும், போகும். Thanks for your clarification, Gokulam Pinsav. Hi Karthik sir, Sendil Kumaran. Hi Karthik sir, what is the percentage allocation individual can have in bonds for medium aggressive investors? Again, I think it is difficult for individual to answer. I mean, that's where you need to seek help of the financial advisor, Chokalingam sir Mari. ஏன்னா உங்களோட டோட்டல் ப்ரொஃபைல பார்த்து, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் பார்த்து, உங்க சேவிங்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியணும். ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் யாருக்குமே சேமா இருக்காது, எல்லாருக்கும் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் வேர் ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு தான் இருக்குன்னு நான் ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாது. மேபி சார் யூ குட் ஆட். Good, 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 okay. And then கார்த்திங்கிறவர் கேட்டிருக்காரு, எனி ரெப்போ ரேட் ஹைக் எக்ஸ்பெக்டட் சார்னு நீங்க உங்க பேச்சிலே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அனதர் ஒரு 0.25% RBI மே ஹைக் அப்படின்னு. ரைட், ஏப்ரல்ல இப்ப நெக்ஸ்ட் பாலிசி இருக்கு. So ஃபெட்டுமே இட் சீம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி தேர் இஸ் ஒன் மோர் ரேட் ஹைக். அந்த விதத்துல the expectations as of now seem one more rate hike RBI is quite possible, 6.5 going to 6.75. But அதுக்கு நடுவுல how the situation evolves, global situation என்ன, இன்னும் எப்படி situation, commodities என்ன இருக்கு, there are multiple factors, ஒரு single answer கிடையாது. But as of now it seems more like one more rate hike, maybe last rate hike is still possible. Okay. And then couple of years, Sindhul Kumaran from various articles understand index is stagnant for a couple of years in dollar terms of considering inflation. Complex clarification. Srinivasan calculate how much of percent of equity and debt asset allocation one should have in that portfolio to create 10% annual return. Now, probably, as Karthik told, உங்களோட இண்டிவிஜுவல் இது எடுத்துக்கங்க. 10% உங்களுக்கு annual return கிடைக்கணும் அப்படின்னா probably ஒரு 75-25 மாதிரி ப்ரொபோர்ஷனை வச்சுக்கலாம். இன் ஜென்ரல் we have to work out exactly, but பார்த்துக்கலாம். I have Rajkumar, I have banking funds with 18% profit. Now no FAQ. What can I do? இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் queries we cannot answer. More generic queries இருந்துச்சுன்னா we will be able to answer. Gopal Swami, I have deposited with 9.8 lakhs at 10,000 per month under SBI mutual fund. How the point to that? Oil redemption, I have to pay tax. I have to pay. இது வந்து இண்டிவிஜுவலா தான் பார்க்கணும், என்ன கேட்டகரி ஃபண்ட் எவ்வளவு டாக்ஸ் நான் பே பண்ணணும்னு கேட்கிறாரு. இது வந்து we have to specifically look at NRI-யா, டொமஸ்டிக்கா, என்ன ஃபண்டை போட்டிருக்கீங்க, டெட் ஃபண்டா, ஆர் ஈக்விட்டி ஃபண்டா, இன்டர்நேஷனல் ஃபண்ட், ஆல் தோஸ் திங்ஸ் we have to அது ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா தான் சொல்ல முடியும். அதர்வைஸ் we will not be able to tell. Gopal Swami. Rajkumar, shall I continue or redeem? The banking fund la, please answer sir. This is again உங்களுடைய கோல்ஸை பொறுத்து, உங்களுடைய ஸ்பெசிபிக் சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். there is no generic answer. ஏன்னா அது வந்து ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸை we are avoiding here. But just to add there, sir, I mean, some of these sectoral funds they are more top up. I mean, நீங்க for a short period of time ஒரு செக்டர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நான் கொஞ்சம் ரிஸ்க் அலோகேஷன் ஜாஸ்தி அங்க வைக்க விரும்புறேன்னு நினைக்கல, you take that sector fund and once that purpose is solved, maybe you get out of that. While core portfolio நான் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், ஃபிளெக்ஸி கேப்பா இருக்கட்டும், உங்களோட கோர் எக்விட்டி அலோகேஷன்ல இந்த ஃபண்ட்ஸ் இருக்கணும். செக்டோரல் ஃபண்ட்ஸ் இட் இஸ் அட்ராக்டிவ், அந்த விதத்துல யூ கேன் ஹேவ் ஃபார் சம் டைம், சே வாட் எவர் பீரியட் டில் தட் பிளேஸ் அவுட். அந்த விதத்துல லைக் ஐ செட், ஐ மீன் பேங்கிங் வி லைக், தட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் ஓவர் வெயிட்.
we believe longer term people could make money. But அது எப்ப என்ன டைம் பண்ணுங்கிறது சார் சொன்ன மாதிரி you have to take your call, but it is a sector where we are positive on from a 3-5 year perspective. Yeah, sure. That is that. ஏன்னா டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரி இருக்காது. செக்டரல் ஃபண்ட்ல வந்து you have to take a call now and then. நாராயணன் ஸ்ரீனிவாசன் யூடி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் யுவர் இன்புட்ஸ் சார், அது நம்ம ஏற்கனவே கார்த்திக்கும் சொல்லிட்டாரு, நம்மளும் சொல்லியாச்சு. இது growth oriented style. இப்போ எல்லா not only UTA flexi cap, any growth oriented fund in the industry is underperforming. So அதனால வந்து don't worry about it. Probably continue with it for the longer term. Longer term horizon இருக்குதுன்னா continue with it. The view of Karthi, any idea about RBI floating bond, is it good or bad? Clarify it. We can take up this question separate video போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப வெரி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா RBI floating rate bond போய்க்குங்க. 7.35% செமி annually கொடுக்குறாங்க. It is a good investment for conservative investors. However, நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுடைய டாக்ஸ் பிராக்கெட்ல. வல்லிநாயகம், ஹாய், could you tell us more about the Indian inflation outlook for the next couple of months? Next couple of months க்கு inflation சொல்ல முடியுமா? Right. couple of months inflation actually relevant-ம் கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து as ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பார்க்கையில நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டு விதத்துல இருக்கு. எஸ்பெஷலி many of us who are having exposure in equity வந்து ஒன்னு வந்து the inflation that நார்மல் விலைவாசி மேல போறது, இன்னொன்னு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப். நம்ம as our income goes up, நம்ம வந்து ஒரு பெரிய கார், பெரிய வீடு அந்த மாதிரி வாங்குறது, அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் நம்ம முந்தி இருந்த ஸ்டாண்டர்டோட பெட்டரா இருக்கணும். ஸோ இட்ஸ் அ கல்மினேஷன் ஆஃப் போத் ஆஃப் தோஸ் டூ. எதுவுமே நெக்ஸ்ட் 2 monthsல வந்து நமக்கு இண்டிவிஜுவல் லெவல்ல மைக்ரோ லெவல்ல பெரிய டிஃபரன்ஸ் ஆக போறது இல்ல. இப்ப இந்தியாலே இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அதோட வந்து எக்கனாமி லெவல் இம்பாக்ட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் 6 months or 1 year. ஃப்ரம் ஆர்பிஐஸ் அவுட்லுக் நான் போட்ட அந்த பிரசன்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா FY24 வந்து FY23யோட கீழே இருக்கும்னு அசியூம் பண்றாங்க. 6.5 இருக்கிறது ஆல்மோஸ்ட் 5.3 வருங்கிறத அசியூம் பண்றாங்க. ஆனா there are too many moving parts. நாளைக்கே வந்து க்ரூட் பிரைஸ் திருப்ப மேல போச்சுன்னா the answer could be different. அதே சமயத்துல கீழே வந்துச்சு, ஸ்லோ டவுன்னால கீழே வந்துச்சுன்னா ஆக்சுவல் நம்பர் கேன் பி ஈவன் lower than that also. But broadly last 7-8 yearsல இன்ஃப்ளேஷன் இந்தியாவுக்கு வந்து it's been quite manageable, that 4 to 6% range. RBI is comfortable with around that 4% range. ஸோ அந்த விதத்துல we have been in the comfortable range. இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய நம்பர் இல்லை. எங்க பேனிக் ஆச்சுன்னா இப்போ US, யூரோப்ல வந்து 8%, 10% வெரி ஹை இன்ஃபிளேஷன், சீன் வெரி லோ 1-2% கைண்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன். அந்த விதத்துல இட் லுக்ஸ் லாட் ஹையர். பட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த 5-6% வந்து ஒரு பெரிய நம்பர் கிடையாது. தட் இஸ் குவைட் மேனேஜபிள். One more thing, couple of questions and then we will wind up, Karthik. Right. It's already time, about 80 minutes ஆயிடுச்சு. ஸோ ஒன்று நாச்சியப்பன் நாராயணன் சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருக்காரு. ஒன்று ஆட்டோ செக்டார் அவுட்லுக்கும் யூபி டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்ட் அவுட்லுக்கும் கேட்டிருக்காரு. ரைட். ஸோ ரெண்டும் மோரலஸ் ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டர் பார்த்தோம்னா இட் இஸ் அகெயின் சைக்ளிக்கல். ஒரு லாஸ்ட் 4-5 yearsல there have been multiple problems. ஒரு கோவிடோட இஷ்யூ இருந்திருக்கு, இந்த பிஎஸ் நார்ம்ஸ் சேஞ்ச் ஆனதுனால இஷ்யூ இருந்திருக்கு, இன்சூரன்ஸ் காஸ்ட் மேல போயிருக்கு. ஸோ இந்த பீரியட்ல திருப்ப இன்ஃபிளேஷன்னால ரா மெட்டீரியல் பிரைஸ், ஸ்டீல் பிரைஸ் அண்ட் ஆல் ரா மெட்டீரியல் பிரைசஸ் மேல போயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பிரைஸ் ரொம்ப மேல போயிடுச்சு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் எக்கனாமில பாதிப்பு இருந்திருக்கு, கோவிட்னால இம்பாக்ட், அந்த மாதிரி பையிங் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. And this is highly a discretionary item. 2-wheeler-ஆ இருக்கட்டும், 4-wheeler-ஆ இருக்கட்டும், it is somewhere discretionary. அந்த விதத்துல நம்ம 2019ல இருந்த வால்யூம் கூட 2-wheeler-ல ஆக்சுவலி இன்னும் வரல. 4-wheeler-ல we are just about crossing that. So அந்த விதத்துல volumes were impacted. But now the cycle seems to be turning. Inflation வந்து நான் சொன்ன மாதிரி குறைஞ்சிட்டு வருது. We are in the post-COVID period னு சொல்லலாம். நம்ம வந்து இப்போ almost it is a normal economy in the last 1 year. அந்த விதத்துல earnings is also coming back. அதனால buying power will be improving. And the 3-4 yearsல miss out on buying also will have added a little bit, and maybe it can still add in the next 2-3 years. So அந்த விதத்துல maybe there will be some pent up demand also. So from a cyclical perspective ஒரு turnaround definitely தெரியுது.
penetration பார்க்கையில anyways four wheeler வந்து single digit penetration, two wheelersல வந்து there is some penetration but still long way, at least still reasonable way to go. அதுல வேற டூ வீலர்ல பார்த்தோன்னா எஸ்பெஷலி அந்த இவி அடாப்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. தட் குட் ஆல்சோ ஆட் டு டிமாண்ட் அண்ட் மெனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் வந்து அந்த இவில நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஃபோர் வீலர்ல வந்து இவி எனிவேஸ் இட் இஸ் ஸ்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மெனி ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்சோ ஃபீல் வந்து இது வந்து கிராஜுவலா தான் ஆகும். டூ வீலர்ல எவ்வளவு சீக்கிரம் இவி மாறுதோ அந்த அளவுக்கு ஃபோர் வீலர்ல மாறாது. ஏன்னா அந்த காஸ்ட் டைனமிக்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லா பிளே அவுட் ஆகணுங்கிறாங்க. So overall pakila volume wise we seem to be better off. In fact 2023 FY23 was good for volumes na, still expected to be good, but bigger kicker வந்து இந்த இன்ஃப்ளேஷன் குறையறதுனால மார்ஜின்ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் மார்ஜின்ஸ் வேர் இம்பாக்டட். FY24ல மார்ஜின்ஸ் கேன் இம்ப்ரூவ். ஸோ மார்ஜின் லெட் growth வந்து கொஞ்சம் இந்த FY24ல வர சான்ஸ் இருக்கு. ஆனா திருப்ப குளோபல் growth வந்துச்சுன்னா, குளோபல் growth ஸ்லோ டவுன் வந்துச்சுன்னா மேபி வால்யூம்ல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம். நம்ம நினைச்ச growthோட கொஞ்சம் குறைச்சு வரலாம். ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நான் சொன்ன மாதிரி பெனட்ரேஷன் ஸ்டோரி பிளேஸ் அவுட். அந்த விதத்துல we still have opportunity. CV cycle mein paathona we seem to be in a good up cycle at least for some more time. அந்த விதத்துல CV cycle ஆ இருக்கட்டும், four wheelers ஆ இருக்கட்டும், two wheelers ஆ இருக்கட்டும், it is a good opportunity. Auto ancillaries la export opportunities can keep coming. PLI also helps somewhere, but overall that is an opportunity from a longer term perspective. We have some more export opportunities there. So overall auto sector from a longer term also looks good, and near term cyclically also it looks good. Konjam stocks வந்து have performed but some stocks are yet to perform, so that way we believe there is still some runway. Transportation again is a thematic focused a lot more on auto and logistics. Logistics layum paathona we believe there is lot more opportunity. I mean நம்ம வந்து infrastructure improve ஆக India has moves to a much more advanced, I mean economy with a better infrastructure, better logistics. அங்கேயே நிறைய opportunity இருக்க சான்ஸ் இருக்கு. So that way within thematics auto and the transportation and logistics வந்து ஒரு thematic where we are positive on. Even master share la paathona we are overweight on auto as a sector. Okay, good. Karthik, two more questions then we are winding up. One is where will Nifty go in the next 5 years? Right. எப்பவுமே வந்து எக்ஸாக்டா யாராலையும், ஐ மீன் எக்விட்டில ஏன் எக்ஸஸ் ரிட்டர்ன் கிடைக்குன்னு நான் சொன்னது வந்து இப்ப பிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து நமக்கு எக்ஸாக்டா அடுத்த 5 வருஷத்துல என்ன கிடைக்கும்னு தெரியும். எக்விட்டில வந்து நம்மளால அதை எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் கேன் பி வெரி பேட் 5 years ஆல்சோ. அப்ப நம்ம பார்த்தோம் there are a very low probability that 5 years you could have zero or negative kind of returns, but அந்த பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பட் லாங்கர் டேர்ம் 5 year 10 year ஹாரிசன்ல பார்க்கையில என்ன மேட்டர் பண்ணுதுன்னா ஏர்னிங்ஸ் growth இருக்கா இல்லையான்னு. ஏர்னிங்ஸ் growth நான் சொன்ன மாதிரி டபுள் டிஜிட் ஏர்னிங்ஸ் growthக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியன் ஜிடிபியே வந்து நாமினல் ஜிடிபி ஒரு 10% மேல க்ரோ ஆச்சுன்னா இந்த ஏர்னிங்ஸுமே ஒரு 10% மேல க்ரோ ஆக சான்ஸ் இருக்கு. ஏர்னிங்ஸ் growth இருந்துச்சுன்னா இவென்ச்சுவலி மார்க்கெட் ஆல்சோ ஃபாலோஸ் ஏர்னிங்ஸ். மார்க்கெட் இஸ் ஸ்லேவ் டு ஏர்னிங்ஸ், கேஷ் ஏர்னிங்ஸ் வித்இன் தட். அந்த விதத்துல that is how we should look at. ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வேல்யூஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேல்யூஷன் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னா மேபி ஏர்னிங்ஸ் 10% இருந்தாலும் ரிட்டர்ன் 10% கிடைக்காது. ஏன்னா யூ குட் ஹேவ் வேல்யூஷன் டீரேட்டிங். அதே சமயத்துல வந்து வேல்யூஷன் அட்ராக்டிவா இருந்ததுன்னா மேபி ஈவன் 10%க்கு மேல கூட கிடைக்கலாம். ஸோ தெர் ஆர் ஃபியூ மூவிங் பார்ட்ஸ், பட் அண்டர்லைங் வந்து இந்தியால நல்ல growth இருக்குமா லாங்கர் டேர்ம்னா அந்த ஸ்டோரி இஸ் ஸ்டில் தேர், அண்ட் டு தட் எக்ஸ்டென்ட் earnings growth is going to be still there. That is where from a longer term perspective equity we are still saying that there is good opportunity and we should be positive on equity. ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். We cannot give a particular number. For longer horizon la Indian economy we can expect around anywhere between 10 to 12% return with low taxation. So that is a very good number. இன்னொன்று நந்தகுமார்னு கேட்டிருக்காரு. அதோட we are winding up. Sir, nowadays mutual fund AMC fund manager manipulation news coming like recently Axis mutual fund. How we trust in future? Please advise which AMC users. How do we select correct AMC? So anything, probably I will take this up, Karthik. And generally வந்து அதாவது any industry, not AMC industry. AMC I would say one of the best regulated industry in India அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
I would put AMC on the top list. So asset management or SEBI as a regulator is doing a fantastic job. They are not letting anyone to go out anywhere. So if in the latest happening, they recovered the money back, 30 crore something. You might, all of you might have seen the news. It was not only AMC industry, any industry, banking, fraud, fraud, anywhere elsewhere. So investors will not lose their money for whatever reason. Rumba pakkawa, ellame industry is well regulated, well organized. அவங்க பேசுற ஃபண்ட் மேனேஜர் பேசுறது ரெக்கார்ட் ஆகுது. ஃபண்ட் மேனேஜர் they cannot take phone inside the dealing room. போன்ல பேசுறது ரெக்கார்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பட்டால் anything happens also they can be captured immediately. அது ரெக்கவரும் பண்ணிடுவாங்க. That's what happening. So don't worry about it. சின்ன சின்ன mishaps, no industry is 100% foolproof. Same is true with AMC also. What we can say is 99.99% சொல்லலாம். That's what we can say. And whoever wants to do some mistake, they will do at any cost anywhere. So எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குது. So don't worry about it. Still it's one of the best regulated, very clean industry. உங்களோட பணம் வாங்குறது, செக் போறது, செக் அங்கே அவங்க பண்றது, ட்ரஸ்டீஸ், there are lot of setups involved in an AMC. ஸோ அதனால மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பெரிய லெவல்ல ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்காது. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இது வந்து இன்னும் வெரி அட்வான்ஸ்ட் எக்கானமி லைக் யூரோப் ஆர் அமெரிக்கா, அங்கேயுமே these things issues comes up and then they resolve it. So as we keep on going, something will keep happening. ஒரு நியூ வேவை கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவுதான் நம்ம ரெகுலேஷனை டைட்டன் பண்ணாலும் 1 or 2 employees, almost all the 99% of the employees employed are very good, very well mannered, well cultured. Rare cases இது எல்லா இடத்துலயும் இருக்குது. So that is the case in the recent happening also. Don't worry about it. I have full faith in the industry. Similarly, I request you to have full faith. Don't worry about it. இதெல்லாம் சின்ன சின்ன மிஷாப்பு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுலையும் பெருசா பாதிக்காது. அதனால நீங்க don't worry about it. With that, probably coming to an end, Karthik, Sunday அன்னைக்கு நீங்க வந்து ஒரு 1.5 hours டைம் கொடுத்து for our subscribers and all the investors at large, நீங்க டைம் கொடுத்தது. I have been seeing like up to 97, 98 people are watching and 100 people are live watching, and the recording லையும் இருக்கும். Probably people will still be watching. Thank you, subscribers, investors, everyone. We are winding up and probably see you next time in another session with another great person. Thank you very much.